இன்று இரவிலே வழியிலே தரிசனமான கர்த்தரை குறித்து வார்த்தைகளை தியானிக்க இருக்கின்றோம். வழியிலே தரிசனமான கர்த்தர். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல், அதாவது சவுலின் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும் படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பவுலுக்கு வழியிலே தரிசனமானதை குறித்து அனனியா சொல்லதை நாம் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. இதே காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 26:19 சொல்லுகிறார், ஆகையால் அகிரிப்பா ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். பரம தரிசனம், பரம தரிசனத்தை சவுல் வழியிலே பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இந்த சவுலுடைய வாழ்க்கையில் பல்வேறு அழகிய மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு பரம தரிசனம், தேவ தரிசனம், அவருக்கு வழியில் கிடைத்த தரிசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக இது பவுலை மாற்றின தரிசனம் என்று சொல்லலாம். பவுலை மாற்றின, உங்களுக்கு தெரியும், அவருடைய முதல் பெயர் சவுல். அவர் பிற்பாடு அவருடைய பெயரை பவுலாக மாற்றிக்கொண்டார். ஆகவே சவுல் பவுல் என்கிற 2 வார்த்தையும் இந்த ஒரே நபரை குறிக்கிற பெயர்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பவுல் இந்த தேவ சந்திப்பை பெற்றதை குறித்து லூக்கா எழுதும் பொழுது அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே அந்த விவரங்களை எழுதியிருக்கின்றார். அப்போஸ்தலர் 22வது அதிகாரத்திலே பவுல் தான் கண்ட அந்த தரிசனத்தை குறித்து தன்னுடைய ஜனங்களாகிய யூதர்களுக்கு சொன்ன விவரம் எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்திலே பவுல் தான் பெற்ற இந்த தரிசனத்தை அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சொன்ன விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 பகுதிகளிலும் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி அந்த சவுலை சந்தித்தார், எப்படி அவன் தேவ ஊழியக்காரனாக மாறினான் என்கிறதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. தேவ சந்திப்பு, தேவனுடைய தரிசனம் மக்களுக்குள் பல அழகிய மாற்றங்களை, பல கிரியைகளை செய்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதிலே 3 தரிசனங்களை நாம் கடந்த நாட்களிலும் இன்றுமாக தியானித்து வருகின்றோம். அல்லேலூயா. நீங்கள் பெற்ற தேவ தரிசனம் உங்களை எந்த அளவுக்கு மாற்றி இருக்கிறது? நீங்கள் சொப்பனத்தில் கண்டிருக்கலாம், ஜெப தியானத்தில் தரிசனத்தில் பார்த்திருக்கலாம், அல்லது சிலருக்கு அப்படிப்பட்டது கிடைத்திருக்காவிட்டாலும் தேவன் மனதிலே இடைப்பட்டிருக்கலாம், உங்கள் சிந்தையிலேயே தேவன் இடைப்பட்டிருக்கலாம். யாரோ சில தேவ ஊழியர்களை கொண்டும் உங்களிடத்தில் தேவன் இடைப்பட்டிருக்கலாம். தேவன் அப்படி பல நிலைகளில் மனிதனை சந்திக்கிறார் என்பதை நாம் அறிகின்றோம். பவுலை இயேசு கிறிஸ்து நேரடியாக தரிசனம் கொடுத்து சந்தித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா அதை சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 3 - 6 மட்டுமான வசனங்களில் அதை படிக்க முடியும். வாசிக்க முடியுமா? லூக்கா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரையிலான வசனங்கள். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான்.
அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சவுலை சந்தித்த அல்லது சவுலை மாற்றின அந்த தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மனிதன் யூதரில் ஒரு பெயர் பெற்றவன். யூதர்களுடைய நடுவிலே அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன். அவன் பரிசேயர் என்கிறதான ஒரு சமய வகுப்பை, யூதர்களுடைய ஒரு மத வகுப்பை சேர்ந்தவன். மிக வைராக்கியமானவன், நன்றாக கல்வி கற்றவன். தேவன் தந்திருக்கிற நியாயப்பிரமாணத்தின் எல்லா விவரங்களையும் கமாலியேல் என்கிற அன்றைய சனகரீம் சங்கத்து மெம்பராக இருந்த அறிவில் தேறின ஒரு மனிதனுடைய பாதத்தருகே அமர்ந்து கற்றுக்கொண்டவன், கல்வியில் சிறந்தவன், ஐஸ்வர்யம் நிறைந்தவன், பராக்கிரமம் உள்ளவன். இப்படி பல்வேறு மேன்மைகளை பெற்றவன் இந்த சவுல். இந்த சவுல் இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த யூத மத வைராக்கியம் பெருசாக இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து யூதருக்கு விரோதி என்று அவன் மனதிலே எண்ணம் கொண்டான். இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் இந்த நியாயப்பிரமாணத்துக்கு வித்தியாசமாக இருந்தபடியினால் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற நான் வந்தேன் என்று இயேசு கூறி நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிற பல காரியங்களை அவர் வித்தியாசப்படுத்தி கற்பித்து கொடுத்ததுனால ரொம்ப அதிகமாக அவன் இயேசுவை வெறுக்க ஆரம்பித்தான். யூதர்களுக்கு இருந்த அந்த மனப்பான்மை இவனுக்குள்ளும் அதிக வைராக்கியமாக இருந்தது. இவன் வர வர அவன் ரொம்ப அதை வெறுத்து கடைசியிலே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களிலும் அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு எல்லாவற்றிலும் வெறுப்படைந்தவனாயிருந்தான். இதோடு இயேசு முடிந்து விட்டார். இயேசு ஏதோ எங்கள் மதத்துக்கு ஒரு குழப்பம் உண்டாக்குற நபராக எழும்பினார், அவரை எல்லாரும் சேர்ந்து தீர்த்து கட்டி விட்டோம் என்று நினைத்து கொண்டிருந்த பொழுது அவருடைய சீஷர்கள் எழும்ப ஆரம்பித்தார்கள். சீஷருடைய தொகை பெருக ஆரம்பித்தது. சபை எருசலேமில் எழும்பி வளர்ந்தது. பக்கத்து பட்டணங்களிலும் சபை வளர ஆரம்பித்தது. பரிசுத்தவான்கள் பெருக தொடங்கினார்கள். அப்போ அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்டார்கள். கிறிஸ்தவர்கள் வளருகிறார்கள், கிறிஸ்தவர்கள் பெருகுகிறார்கள் என்று சொல்லும் பொழுது அவனால் அதுக்கு மேல் அடக்கி கொண்டு இருக்க முடியவில்லை. இந்த கிறிஸ்தவர்களை எப்படியாவது ஒழித்து கட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு இது முடிந்து போகும் என்று பார்த்தால் இப்பொழுது அதைவிட அதிகமாக பெருகி அண்டை நாடுகளுக்கெல்லாம் போகிறது. இது பல பட்டணங்களிலே விஸ்தாரமாகிறது. இதை விடக்கூடாது என்று சொல்லி அவர் ரொம்ப வைராக்கியம் கொண்டு எழுந்து கிறிஸ்தவர்களை எருசலேமிலே துன்புறுத்த ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களில் பலரை கட்டி சிறைச்சாலையிலே கொண்டு போட அவன் செயல்பட்டு கொண்டிருந்தான். அவளை அடிக்க, அவளை துன்புறுத்த, அவர்களுக்கு மிகவும் பயங்கரமான கஷ்டங்களை அவன் கொடுத்து வந்தான். அப்படி இருக்கும் பொழுது எருசலேமில் உள்ள கிறிஸ்தவர்களை மாத்திரம் துன்பப்படுத்தினால் போதாது என்று சொல்லி தமஸ்குவிலும் கிறிஸ்தவம் வளர்ந்து வருகிறது. பரிசுத்தவான்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். அந்த கிறிஸ்துவின் சீடர்களையும் போய் துன்புறுத்த வேண்டும், எல்லாரையும் கட்டி இழுத்து கொண்டு வந்து சிறைக்குள்ளே போட வேண்டும் என்று சொல்லி வெகு வைராக்கியமாய் எழும்பினான். அதற்காக தனக்கு அறிமுக கடிதங்களை இங்கிருக்கிற அந்த யூத அதிகாரிகளிடத்திலே வாங்கி கொண்டு தமஸ்குவில் உள்ள யூத ஜபாலயங்களிலே இவனுக்கு அந்த வரவேற்பு கிடைக்கும்படி அந்த கடிதங்களை அவன் வாங்கி கொண்டான். அப்படியாக தமஸ்குவின் ஜபாலயங்களில் சென்று, அது யூதர்களுடைய ஜபாலயங்கள், அதிலே அந்த ஜபாலய தலைவர்களோடும் அங்கு வருகிற அங்கத்தினர்களுடைய உதவியோடும் அங்கே இருக்கிற இயேசுவின் சீடர்களாகிய கிறிஸ்தவர்களை துன்புறுத்தலாம் என்று சொல்லி அவன் திட்டமிட்டு அவன் புறப்பட்டு எருசலேமிலிருந்து தமஸ்குவுக்கு பயணப்பட்டான். அந்த தமஸ்குவுக்கு அவன் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற அந்த வழியிலே ஒரு மத்தியான நேரத்திலே பகலின் வெயில் நன்றாக இருந்த பொழுது அந்த பிரகாசத்தை மிஞ்சுகிற ஒரு பெரிய பிரகாசம் வானத்திலிருந்து அவனுக்கு தோன்றினது. அல்லேலூயா! அந்த பிரகாசத்தின் ஒளியிலே இவனுடைய கண் குருடாகி விட்டது. இவன் கீழே விழுந்தான். தரையில் இவன் விழுந்து அவன் அந்த பிரகாசத்தினாலே கண் குருடனாக மாறி போனான். அப்பொழுது
அவன் அந்த பிரகாசத்திலிருந்து உண்டான ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? அல்லேலூயா. அவனுக்கு இது ஒரு புதிய அனுபவம், எதிர்பாராத காரியம். இயேசுவை முடித்து கட்டிவிட்டோம் என்று தானே நினைத்தான். ஆனால் இப்பொழுதோ அந்த பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்தே ஒரு சத்தம் வருகிறது. அந்த சத்தம் என்ன சொல்லுகிறது? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சொல்லுகிறது. அவன் இதுவரைக்கும் என்ன நினைச்சிருந்தான்? நான் தேவனுக்கு தொண்டு செய்கிறேன். பிதாவாகிய தேவன், யெகோவா தெய்வம், அவரைத்தானே மக்கள் ஆராதிக்கிறார்கள், யூதர்கள். அப்ப அந்த தேவனுக்கு இந்த இயேசு குமாரன், அவர் அனுப்பின இரட்சகர் தான் இந்த இயேசு என்பதை புரிந்து கொள்ளாதபடினாலே அந்த யெகோவா தேவனுக்கும் அவர் தந்த நியாயப்பிரமாணத்துக்கும் அவருடைய காரியங்களுக்கும் எதிராக எழும்பினவர் இயேசுன்னு தான் அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ இயேசுவின் மக்களை துன்புறுத்துவதை தேவனுக்கு செய்கின்ற ஒரு ஊழியமாக, ஒரு தொண்டாக அவன் நினைத்துத்தான் இந்த கொடூரமான காரியங்களை எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தான். உலகத்து மதங்கள் இப்படித்தான் செய்கிறது. தன்னுடைய மதத்துக்கு எதிராக எழும்புகிறவர்களை அடிக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், துன்புறுத்த வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்றுதான் எல்லா மதங்களுமே அதற்கு வழிவகுத்து கொடுக்கிறது. இன்றைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய மதத்தை வளர்த்த அவர்கள் முயற்சிக்கலாம், அதை விட்டு அடுத்த மதத்தை அழிக்கிறதுக்கு அவர்கள் எழும்புகிறார்கள். இந்த தேசத்திலும் இதைத்தான் பார்க்கின்றோம். பல தேசங்களிலும் இன்றைக்கு பற்பல மதங்கள் எது மெஜாரிட்டியா இருக்கிறதோ அது மற்ற மதங்களை அழிப்பதற்கு துணிந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப அதே போலதான் அன்றைக்கு அந்த யூத மதத்திலே அவன் வைராக்கியம் கொண்டு யூத மதத்துக்கு விரோதமாக எழும்புகிற அத்தனை பேரையும் அழிக்கணும், அது நான் கடவுளுக்கு செய்கிற என் தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஊழியம், ஒரு தொண்டு என்று அவன் நினைத்து கொண்டு இதை செய்தான். இப்போ அந்த தேவன் இருக்கின்ற இடத்திலிருந்தே ஒரு சத்தம் வருகிறது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆமென். அவனுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கும். இந்த தேவனுக்கு நான் தொண்டல்லவா செய்து கொண்டிருக்கிறேன், அவருக்கு விரோதமாக எழும்பின இந்த நசரேயனாகிய இயேசுவினுடைய மக்களை அழித்து வருகிறேன், அது இந்த தேவனுக்கு நான் செய்யக்கூடிய தொண்டல்லவா? அப்ப அங்கிருந்து நான் அங்கே அவரை துன்பப்படுத்துகிறதாக ஒரு சத்தம் வருகிறது என்று அவன் நினைத்த பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்து பாருங்கள். மொத்தமாக குழம்பி போயிருப்பான். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? ஆண்டவரே நீர் யார்? அப்ப மேல இருந்து சத்தம் வந்ததுனால அது கண்டிப்பா ஆண்டவர்னு புரிஞ்சுக்கிட்டான். அல்லேலூயா. இது வேற யாரும் இல்லை, இது கடவுள் என்னோடு பேசுகிறார், தேவன் என்னோடு பேசுகிறார் என்பதை புரிஞ்சுக்கிட்டான். அவனுக்கு மொத்தம் ஒரு பெரிய குழப்பம். இந்த தேவனுக்கு தானையா நான் தொண்டு செஞ்சிட்டு இருக்கிறேன், அவருக்கு எதிராக எழும்புகிற மக்கள் எல்லாம் அழிச்சிட்டு வர்றேன், இப்ப பார்த்து அவரை துன்பப்படுத்துறேன்னு அவர் சொல்றாரு அப்படின்னு கேட்கும் பொழுது, ஆண்டவரே நீர் யார் என்பதற்கு பதில் வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போயிருப்பான். இயேசு அங்கேயா இருக்கிறார்? இயேசு அங்க போனதை அவன் விசுவாசிக்கவே இல்லை. இயேசு மண்ணுக்குள்ள போயிட்டார். கல்லறையிலிருந்து சீடர்கள் அவருடைய பாடியை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்படித்தானே அந்த யூதர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். இப்போ அப்படி அவன் நினைச்சிருந்த இயேசு இப்ப மேலிருந்து பேசுறார். அவனுக்கு மொத்தமாகவே எல்லாமே குழம்பி போயிருக்கும், ரொம்ப வித்தியாசமாகி விட்டான். இதை அவன் சற்றும் எதிர்பார்க்கவே இல்லை. அல்லேலூயா. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் பேசினார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றும் ஒரு வார்த்தையை சொன்னார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சவுலே, நீ முள்ளிலே உதைத்து கொண்டிருக்கிறாய். முள்ளிலே நடக்கிறது மட்டுமல்ல, முள்ளிலே என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய்? இப்போ உதைத்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ உனக்கு நீயே கஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறாய். நீ தேவனுக்கு தொண்டு செய்கிறேன்னு நினைச்சு தேவனுக்கே தீமையான காரியங்களை செஞ்சிட்டு இருக்கிற, நீ தேவனுடைய ஊழியக்காரன், தேவ சேவை செய்கிறேன் என்று சொல்லி நீ உனக்கே தீமையை வருத்தி கொண்டிருக்கிறாய் என்று மிக அழகாக இயேசு கிறிஸ்து அவனுக்கு புரிய வைத்தார். அல்லேலூயா. இன்னைக்கும் அநேகர்
நம்மை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் பலர் கிறிஸ்தவர்களை எதிர்க்கணும், கிறிஸ்தவர்களை அழிக்கணும், கிறிஸ்தவர்களை இந்த நாட்டை விட்டு துரத்தணும், அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏன் நினைக்கிறாங்க? எங்க கடவுள்களுக்கு விரோதமா அவங்க இருக்கிறாங்க, எங்க மதத்துக்கு விரோதமா அவங்க இருக்கிறாங்க, எங்க மதத்துக்கு இவங்களால பெரிய அச்சுறுத்தல் அப்படி நினைச்சு மதத்துக்கு தொண்டு செய்வதாக, தங்கள் கடவுள்களுக்கு தொண்டு செய்வதாக நினைச்சுதான் நமக்கு விரோதமாக செய்கிறார்கள். இவர்களும் அன்றைய சவுலை போலதான் இன்றைக்கு இருக்கிறார்கள். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த சவுலை சந்தித்த கர்த்தர் இவர்களையும் சந்திக்க வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை யாராவது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் நீங்கள் கேட்க நேர்ந்தால், இந்த சவுலுடைய சம்பவத்தை பைபிளை வாங்கி ஒன்று நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு நலமா இருக்கும் என்று நான் அறிவுரை வழங்குகின்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், இந்த சவுல் கர்த்தருக்கு தொண்டு செய்கிறேன்னு நினைச்சு தனக்கும் தீமையை வருத்தி கொண்டு கர்த்தருடைய மெய்யான ஊழியத்துக்கும் தொந்தரவை ஏற்படுத்தி கொண்டே இருந்தார். ஆனால் அவன் மேல் அன்பு வைத்ததுனால, அவன் மேல் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து நேரடியாக அவனுக்கு தரிசனமானார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தரிசனமாறதுக்கு தெரிந்து கொள்ளுகிற அந்த அந்த ஒவ்வொரு அந்த இடங்கள் அல்லது அந்த அனுபவங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நேற்றைக்கு இரவு மோசேயை ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு ஒரு ஒரே பருவத்தில் ஒரு முட்செடியை தெரிந்து கொண்டார் என்று நம்ம பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். எத்தனையோ மரங்கள் நின்றுருக்கும், அங்க முட்செடியை தெரிந்து கொண்டார். அவன் ஆடு மேய்க்க போன இடத்துல அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். வீட்டில் இருந்த பொழுது கொடுத்திருக்கலாம் இல்லையா? ஆடு மேய்க்க போற இடத்துல கொடுத்தார். மனோவா மனைவிக்கும் மனோவாவுக்கும் வீட்டில் வந்து கொடுத்திருக்கலாம். ஆனா வயல்வெளிக்கு அவள் போன சமயத்துல கொடுத்தார். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தப்போ கொடுத்திருக்கலாம். அப்படி கொடுக்காம மனோவா மனைவி மட்டும் வயல்வெளியில நின்ற பொழுது கொடுத்தார். இதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அதே மாதிரி இந்த சவுலையும் எருசலேமிலிருந்து புறப்படும் முன்னாடியே சந்திச்சிருக்கலாம், அல்லது தமஸ்குல போய் சேர்ந்த பிறகு சந்திச்சிருக்கலாம். ஆனா வழியிலேயே சந்தித்தார். அல்லேலூயா. இவனுக்கு நம்ம இப்ப சொன்னோம்னா ஹைவே நல்ல நெடுஞ்சாலை, அங்க எருசலேம்ல இருந்து தமஸ்குக்கு போகிற அந்த நாட்களின் நெடுஞ்சாலையில அவர் பயணம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பயணத்தின் நடுவிலே கிறிஸ்து அவனுக்கு தரிசனம் கொடுத்தார். அல்லேலூயா. தரிசனங்கள் கிடைப்பது, அதனுடைய அந்த சூழ்நிலைகள் ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் சர்வ ஞானம் உள்ளவர். அவர் அதை தெரிந்து கொண்டு அந்த சமயத்திலே அந்த சூழ்நிலைகளிலே தரிசனங்களை மக்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. இது மூணுமே அந்த மக்கள் சற்று எதிர்பாராத நேரங்கள். ஒரு ஆடு மேய்ச்சிட்டு வர்றாரு, முட்செடி பக்கத்துல வந்து தரிசனம் கிடைக்கும்னு நினைப்பாரா? இவ வயலுக்கு எதுக்கு போனாலோ வயல்வெளியில தரிசனம் கிடைக்கும்னு அவ நினைப்பாளா? இவர் வழியில பயங்கர வேகமா போயிட்டு இருக்கிறாரு, பயங்கர வைராக்கியமா போயிட்டு இருக்கிறாரு, பெரிய அஜெண்டாவோடு போயிட்டு இருக்கிறாரு. இவருக்கு இப்படி ஒரு தரிசனம் வரும்னு இவர் கொஞ்சமாவது நினைச்சு பார்த்திருப்பாரா? கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனை சந்திக்கிற நேரம் ஆச்சரியமான நேரம். அல்லேலூயா. நம்மையும் அவர் சந்தித்ததை நீங்கள் இப்பொழுது நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. நாம் அவரை அறியாத பொழுது கர்த்தர் நம்மை சந்தித்தார். நாம் அவரை தேடாதிருந்த வேளையிலே கர்த்தர் நம்மை தேடி வந்தார். நாம் அவரை பற்றி எந்த ஒரு விசுவாசமும் இல்லாத வேளையிலே அவர் நம்மை சந்தித்து இன்றைக்கு அவருடைய விசுவாசிகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை அந்த சந்திப்பை இன்னும் பெறாதவர்களாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் உங்களையும் சந்திக்க இயேசு விரும்புகிறார். அதனால்தான் இந்த வார்த்தையை உங்க காதுல கேட்க வைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மனுஷன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொன்ன வார்த்தையை கேட்டார். இவர் இயேசுவை எங்க துன்பப்படுத்தினார்? இயேசுதான் மரிச்சு 3ஆம் நாள் உயிர் தெழும்பி அவர் பரலோகத்துக்கு போயாச்சே. இவர் இயேசுவை துன்பப்படுத்தலையே. இயேசு வாழ்ந்த காலத்தில் இவர் இயேசுக்கு விரோதமாக எழும்பினதாக இல்லையே. இயேசுவின் சீடர்களைத்தான் இவர் துன்பப்படுத்தினார். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நீ என்னை துன்பப்படுத்துகிறாய். அல்லேலூயா. அப்ப இயேசுவின் பிள்ளைகளை துன்பப்படுத்துவது இயேசுவை துன்பப்படுத்துவது. ஆமென். உன்னை வாழ வைக்கும்படி நீ யாராக இருந்தாலும், அன்பு சகோதரா சகோதரி,
எந்த ஜாதி, மதம், இனம், மொழி, தேசத்தை சேர்ந்த ஒரு நபராக நீ இருந்தாலும் உனக்காக, உன் ஆத்தும ரட்சிப்புக்காக, உனக்கு இந்த இம்மையின் மரணத்துக்கு பிறகு நித்திய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனுஷனாக வந்து அவர் சிலுவையில் ஏறி நம் அனைவருடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு உருவக பெயர் தேவ ஆட்டுக்குட்டி என்பது. ஏன் ஆட்டுக்குட்டி? ஆட்டுக்குட்டியை தான் பலி செலுத்துவாங்க. இவர் தேவ ஆட்டுக்குட்டியாக நம்ம எல்லாருக்காக சிலுவையிலே பலியாக்கப்பட்டவர். அல்லேலூயா. நீங்கள் அறிந்திருக்கிறபடி பிரஜாபதி என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிற அந்த பிரஜாபதி இந்த இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. எல்லாருக்காக ஒரே ஒருவர் மரிக்க வேண்டும் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை குறித்து தான் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே எந்த மதமானாலும் எல்லா மதமும் சொல்லுகிற ஒரே இரட்சகர் இயேசு கிறிஸ்து. மனுஷனுடைய பாவ மன்னிப்புக்காக இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தி பாவ மன்னிப்பை பெற்றெடுத்தவர். எல்லா மனுஷருக்கும் எல்லா மதங்களும் சொல்லுகிறது இந்த இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. அன்னைக்கு யூத மதம் இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி மிக விளக்கமாக மோசேயின் ஆகமங்கள் தொடங்கி தீர்க்கதரிசிகளின் ஆகமங்கள் வரைக்கும் சங்கீத புத்தகங்களிலும் மிக தெளிவாய் சொல்லி இருந்தது. அதெல்லாம் கரைச்சு குடிச்சேன், படிச்சு தேர்னேன், கமாலியல் பாதத்திலிருந்து படிச்சேன்னு சொன்னவன் அதை புரிந்து கொள்ளாம அதற்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்தான். உனக்கு கல்வி ஞானம், உனக்கு இந்த வெளிப்பாடை தர முடியாது. அல்லேலூயா. உன்னுடைய பெயர் பெற்ற கமாலியல் போன்ற உன்னுடைய ரிலிஜியஸ் டீச்சர்ஸ், உன்னுடைய பெரிய குருக்கள் உடைய போதனைகள் உனக்கு இந்த வெளிச்சத்தை தர முடியாது. சவுலுக்கு கமாலியலுடைய பயங்கரமான போதனை இந்த வெளிச்சத்தை தரவில்லை பாருங்கள். அல்லேலூயா. அதனால உலகத்தில் பல போதனைகள் இருக்கிறது. மத போதனைகள், சமூக போதனைகள், அறிவியல் போதனைகள் என்று எத்தனையோ போதனைகள் இருக்கின்றது. அவைகளால் ஒருவன் இயேசு கிறிஸ்துவையும் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனையும் குறித்து அறிந்து கொள்ள முடியாது. தேவன் யாருக்கு அதை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவன் மட்டுமே அதை பெற்றுக் கொள்ளுவான். அல்லேலூயா. இன்றைக்கு நாமும் அந்த பாக்கியவான்களாய் மாறி இருக்கிறோமே என்பதுதான் உலகத்தில் நமக்கு இருக்கிற சந்தோஷங்களில் எல்லாம் பெரிய சந்தோஷம். அல்லேலூயா. இன்னும் அநேகர் இந்த பாக்கியத்துக்காக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சவுல் அன்றைக்கு யூத மார்க்கத்துல தீவிரவாதியா இருந்த மாதிரி ஏதோ ஒரு மதத்துல தீவிரவாதமா சிலர் இருக்கிறார்கள். சில சினிமாவில் சிக்கி கிடக்கிறாங்க, சில அரசியல்ல சிக்கி கிடக்கிறாங்க, சில போதையில சிக்கி கிடக்கிறாங்க. அவர்களிலும் பலரை குறித்து தேவன் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு இந்த தரிசனம் உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஜெபமும் வாஞ்சையுமா இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நீ தேவ மக்களை துன்புறுத்துவது நேரடியாய் தேவனை துன்புறுத்துவதாகும். நீ துணிகரமாய் செய்கிறாய். யாரோ தூண்டி விட்டார்கள் என்று நீ செய்கிறாய். அதில் வருகிற காரியங்களை, அதனுடைய பின்விளைவுகளை நீ சற்றும் சிந்திக்காமல் நீ செய்கிறாய். ஆனால் என்ன நீ செய்கிறாய்? உன்னை உண்டாக்கின தெய்வத்துக்கு விரோதமாய் நீ எழும்பி இருக்கிறாய். அறியாமையினாலே, யாரோருடைய தூண்டுதலினாலே, தவறானவைகளை உனக்கு போதித்து விட்டதனாலே நீ இன்றைக்கு துணிகரங்கொண்டு அறியாமல் உன்னை படைத்த தேவனை, உனக்காக ரட்சிப்பை பெற்று வைத்த அந்த இயேசுவுக்கு எதிராக நீ செயல்படுகிறாய். நீ முள்ளில் உதைக்கிறாய், அது உன் காலையே குத்தும். முள்ளில் மிதித்தாலே குத்தும், முள்ளை உதைத்தால் உன் காலுக்கு என்னவாகும்? அதை பற்றி நீ சிந்திக்கிறதே இல்லை. இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்புகிற மக்களை குறித்து கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவின் சீஷர்களாகிய நாம் ஒருபொழுதும் கோபம் அடையக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, வைராக்கியம் கொள்ளக்கூடாது. நாம் ஐயோ பாவம் என்றுதான் அவர்களை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. ஐயோ பாவம் என்கிற நிலையில் தான் பார்க்கணும். ஏன்னா இயேசு அப்படித்தானே செஞ்சாரு. அவர் சிலுவையில் அறைந்த மக்களை பார்த்து சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அல்லேலூயா. அறியாமையில் இவர்கள் இப்படி செய்கிறார். அந்த சவுல்
அறியாமையினால அப்படி செய்தான். அறிந்த பிறகு நாமெல்லாம் செய்யறதை விட மிக மேன்மையானதை இயேசுக்கா செய்தான். உண்மைதானே? அல்லேலூயா. அறியாம இருளுக்குள்ள கடந்த வேளையில பயங்கரமான துன்புறுத்தலை பண்ணிக்கிட்டு இருந்தான். அறிந்த பிறகு அவனை பார்த்தா இன்னைக்கு பிறவியிலே அறிந்த நாம கூட அந்த அளவுக்கு செய்யல. அவன் அதை விட மேன்மையா இயேசுக்கா செய்தான். அல்லேலூயா. இதே மாதிரிதான் மற்றவங்களை நம்ம பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற மத வைராக்கியவாதிகள், மத தீவிரவாதிகள் எல்லாம் இருக்காங்களே, அவங்கள நம்ம அந்த கண்ணோட்டத்துல தான் பார்க்கணும். அவங்க தேவ தரிசனத்தை மட்டும் பெற்றுக்கொண்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு கிருபை பாராட்டி இவர்களில் சிலருக்கும் ஒரு தரிசனம் கொடுத்துட்டாருன்னா, அவங்க நம்மளை பார்க்கிலும் வல்லமையாக எழும்பி விடுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த சவுல் பெற்ற தரிசனத்திலே ஒன்று, அப்படி செய்கிறவர்கள் புரிந்து கொள்ளணும், உணரணும், நின்று யோசிக்கணும். உங்கள் காரியங்களிலே திருத்தங்கள் வரணும். அது உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லதுன்னு சொல்லல, உங்களுக்கு முதல்ல நல்லது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது, நாம் அப்படிப்பட்ட மக்களை இயேசுவின் கண்ணோட்டத்துல பார்க்கணும். இவர்கள் அறியாமையினால் செய்கிறார்கள். அவன் சொல்றதுக்கு உடனே எதிர்த்து பேசி, அவன் செய்யறதுக்கெல்லாம் எதிர்க்கிரிய செய்து, அது அழகல்ல. அது கிறிஸ்துவின் சீஷர்களுக்கு அடாத காரியம். அல்லேலூயா. நாம் விவேகத்தோடு, ஞானத்தோடு, பொறுமையோடு இந்த காரியங்களிலே செயல்படணும். சரி, அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்வது தேவனுக்கு விரோதமாய் செய்வது. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட இதுல சொல்லணும்னு நினைக்கிறேன். விசுவாசிகள் பலர் இருக்கிறீங்க. தாவீதுக்கு சவுல் பயங்கர விரோதியா எழும்பினான். முதல்ல கோலியாத் விரோதியா இருந்தான். தாவீதுக்கு விரோதி அல்ல, இஸ்ரவேலருக்கே விரோதியா வந்தான். அவனை ஒரு கல்லாலே வீழ்த்தி விட்டான். அடுத்தது அவன் வாழ்க்கையில ரொம்ப காலம் பெரிய விரோதியா இருந்தது யாரு? சவுல் ராஜா. சவுல் ராஜா அவன் மாமனார், இஸ்ரவேலில் அபிஷேகம் பெற்ற ராஜா, தேவ மனுஷன், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட மனுஷன். அவன் இவனுக்கு விரோதியா இருக்கான். கோலியத்த மாதிரி ஒரு கல் எடுத்து அடிச்சிட வேண்டியதானே சவுல? எவ்வளவு நேரம் ஆகும் சவுல கல்லெறியதுக்கு? எரியலையே, ஒரு கல்லை கூட எடுக்கலையே. அவன் அடிக்கிறதெல்லாம் இவன் வாங்கிட்டு ஒதுங்கி ஒதுங்கி போனான். ஏன்னா அவர் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர், அவருக்கு நேரா நான் கையை நீட்டக்கூடாது. அல்லேலூயா. அவனுக்கு அந்த அறிவு இருந்து சவுல் எனக்கு விரோதமா மோதுறது சவுலுடைய தப்பு. ஆனா நான் சவுலுக்கு விரோதமா கையை வைக்க கூடாது, தேவ அபிஷேகம் அவன் மேல இருக்கு. அப்ப தேவனுக்கு எதிராக கை நீட்டின மாதிரி ஆயிடும். பாத்தீங்களா? அந்த அறிவு தாவீதுக்கு இருந்தது. சவுல், இந்த படிப்பு படிச்ச சவுலுக்கு அது வரல. ஆனா அந்த ஏழை மேய்ப்பனாகிய தாவீதுக்கு அன்னைக்கே அந்த அறிவு இருந்தது. எப்படி இருந்தாலும் அவனை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாய், நான் அவனுக்கு விரோதமா எழும்பக்கூடாது. தேவன் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை கொடுப்பார். அவருக்கு அபிஷேகம் கொடுத்தது தேவன், அவனை நியாயம் தீர்க்கிறது தேவன், அவனை தண்டிக்கிறது தேவன். நமக்கு தெரியும், கடைசியில் அவன் கில்போவா மலையிலே அபிஷேகம் பெறாதவனை போல அழிந்து போனான். ஆமென். ஆனா தாவீது அது வரைக்கும் பொறுமையா இருந்தான், பொறுமையா இருந்தான். அதனால எந்த ஒரு தேவ பிள்ளைக்கு விரோதமா போராடக்கூடாது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் பிறருக்கு விரோதமா தீமை செய்வது தவறு. தேவன் உன்னை தண்டிப்பார், தேவன் உன்னை விட மாட்டார், அவர் நியாயம் தீர்ப்பார். மோசையை கூட கானானுக்குள்ள போகாதன்னு சொன்ன தேவனாக்கும் நம்முடைய தேவன். அவர் யாரையும் விட்டு வைக்க மாட்டார். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிற தேவன். அல்லேலூயா. அதே நேரம் நாம நமக்குள்ளே ஃபைட் பண்ணி கொண்டிருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையா இருக்கணும், சகித்து கொள்ளணும். அதனால உங்க வாழ்க்கையில பல நல்ல பக்குவங்களை கர்த்தர் தருவார். பிந்தின நாட்களில் உங்களுக்கு நல்ல நன்மைகளை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தீமையை சகித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்களாக. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் சொன்னார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் சொன்னார். இப்ப சவுல் சொல்றாரு, அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். உடனே ஒப்பு கொடுத்துட்டான். பாருங்க, நம்ம ஆளுகளுக்கு எத்தனை கன்வென்ஷன் நடத்தினாலும் ஒப்பு கொடுத்தல் மட்டும் வரவே மாட்டேங்க. என்ன ஒப்பு கொடுத்தல், என்ன ஒப்பு கொடுத்தல்னு பேசினாலும் அடுத்தது பார்த்தா பழைய நிலைமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனுஷன் ஒரே சந்திப்பு தான், ரெண்டே வார்த்தைகள் தான்.
இது இயேசுன்னு அறிஞ்சுக்கிட்டான். மொத்தமா அவனுக்கு ஒரு சேஞ்ச் வந்துருச்சு. நான் இயேசுவை நினைச்சது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவர்தானே அப்ப ரட்சகர், அவர்தானே மேசியா, அவருக்காகத்தானே யூதர்கள் எல்லாம் மேசியா வரணும் வரணும்னு சொன்னாங்க. அவர் வந்த பொழுது அவரே பிடிச்சு கொலை செஞ்சாச்சு. இப்போ எனக்கு தெளிவு கிடைச்சிருச்சு, இவர்தான் மேசியா. உடனே ஆண்டவரே என் வாழ்க்கையே உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்ற மாதிரி நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இதுவரைக்கும் அவர் செய்ததும் செய்ய வந்ததும் இனி செய்யக்கூடாதுன்னு தீர்மானிச்சாச்சு. அப்படிதானே? இதுவரைக்கும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திட்டு இருந்தாரு. இப்பவும் எதுக்கு தான் வந்துட்டு இருக்காரு? தமஸ்குவில் உள்ள கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தான் வந்துட்டு இருக்கிறார். அந்த செய்கையை முடிச்சாச்சு. இனி நான் என்ன செய்ய நீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியமான ஒரு மாற்றம். 100% ஒப்பு கொடுத்தான். நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர். ஆண்டவர் அவனை எப்படி நடத்துறாரு பாருங்க. அவர் பதில் சொன்னார், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். ஏன் ஐயா நேரா வந்து தரிசனம் கொடுத்தீங்களே, அவன் என்ன செய்யணும்னு நீங்களே சொல்லியிருக்கலாம்ல? என்ன இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கலாம்ல? சொல்லதுக்கு என்ன? 2 வார்த்தை கூட சொல்லியிருக்கலாம். எப்பா நான் உன்னை பெரிய அப்போஸ்தலனா தெரிஞ்செடுத்திருக்கேன்ப்பா, உன்னை பல நாட் உன்னை பல நாடுகளில் கொண்டு பயன்படுத்துவேன், உன்னை கொண்டு சபைகளை கட்டுவேன். ஒரு வார்த்தை கூட சொல்லல. நீ முதல்ல எழுந்து எங்க போ, பட்டணத்துக்குள்ள போ, அங்கே உனக்கு சொல்லப்படும். யாரை வச்சு சொன்னார் தெரியுமா? இவன் கொல்லுகிறதுக்கா போனானே, அதுல ஒருத்தன் தான் அனனியா என்கிற ஒரு தேவ மனுஷன். அவங்கிட்ட சொல்லி இவங்கிட்ட சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். இயேசு வைராக்கியத்தினால் அப்படி செய்யல. பவுலையும் உருவாக்கணும் இல்ல, ட்ரைனிங் கொடுக்கணும் இல்ல, நீ அந்த பரிசுத்தவான்களை மதிக்கணும் இல்ல. எல்லாம் நானே டைரக்டா உனக்கு பேசினா பிறகு நீ அங்க போய் அவனை மதிக்க மாட்ட. ஓ, அவன் மீதியை சொல்லுவான். நான் சொல்றது, நீ இப்ப எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. இது ரொம்ப கஷ்டமான காரியம் பவுலுக்கு. பட்டணத்துக்குள்ள அவன் எப்படி போவான்? இப்ப குருடனா மாறிட்டான். வந்தது பெரிய வீரனா வந்தான். கையில அத்தாரிட்டி லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. யூதர்கள்ட்ட ஒவ்வொரு ஜபாலயத்துல கொண்டு லெட்டரை கொடுத்தா போதும் அவனுக்கு முழு மதிப்பு அங்க கிடைக்கும். கனத்துக்குரியவன். வந்திருக்கிற நோக்கம் கிறிஸ்தவர்களை அழிக்கிற நோக்கம். எல்லாமே யூதர்களை பொறுத்த மட்டும் பெரிய வீரமா வரான். இப்ப குருடனா கிடக்கான், குருடனா கிடக்கிறான். எல்லார் மேலேயும் கை வைக்கணும்னு நினைச்சான். இவனுக்கே இப்ப கைலாகு கொடுத்துதான் என்ன செய்ய வேண்டி இருக்கு, பட்டணத்துக்குள்ள கொண்டு போக வேண்டியது இருக்கு. அப்ப நிச்சயமா எந்த மனுஷனும் இந்த நிலையில தமஸ்குக்குள்ள பிரவேசிக்க விரும்பவே மாட்டான். நம்மளே யோசித்து பாருங்க. எப்படியாவது திரும்ப எருசலேமுக்கு என்ன பண்ணிருங்க, கூட்டிட்டு போயிருங்க, இல்லைன்னா என் சொந்த ஊர் தர்சு பட்டணத்துக்கு கொண்டு போயிருங்க, அப்படித்தானே சொல்லுவாங்க. ஆண்டவர் அவனுக்கு ஃபர்ஸ்ட் சொன்ன அசைன்மெண்ட் என்னன்னா கொஞ்சம் கஷ்டமான அசைன்மெண்ட் தான். கீழ்ப்படுகிற, நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அந்த மனுஷன் 100% ஒப்பு கொடுத்துட்டான். 100% தாழ்மைப்பட்டு விட்டான். அவன் ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டான். குருடனாக கைலாகு கொடுக்கப்பட்டவனாய் பரிதாப கோலத்திலே அந்த பட்டணத்துக்குள்ளே அவன் போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சீனை நீங்க யோசித்து பாருங்க. கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவன், அதுக்கு முன்னாடி எங்க செய்தி பரவிட்டு அனனியா ஆண்டவர்கிட்டே சொல்றான், ஆண்டவரே சவுலையா போய் சந்திக்க சொல்றீரு. அவன் எருசலேம்ல எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப எங்க வந்துட்டு இருக்கான், தமஸ்குக்கு வந்துட்டு இருக்கான்னு பரவலா பேசிக்கிட்டுறாங்களே, அவனை போய் சந்திக்க நீர் என்கிட்ட சொல்றீரேன்னு அனனியா ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அந்த அளவுக்கு காரியம் ஸ்ப்ரெட் ஆயாச்சு. அப்ப இவ்வளவு ஸ்ப்ரெட் ஆகி இருக்கிற இடத்துல ஆள் எப்படி வர்றாரு, எப்படி வர்றாரு? வருவானா ஒருத்தன்? பவுல் தாழ்மைப்பட்டான். அல்லேலூயா. தேவ தரிசனம் பெற்ற நீங்கள், தேவ சந்திப்பை பெற்ற நீங்கள், தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை கேள்வி கேட்காம செய்ய பழகணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த மாதிரி ஒரு தரிசனம் கூட பெறல. ஆனா ஆண்டவரே
இதை செய்யணும்னா நீர் எனக்கு அப்படி செய்யணும். ஆண்டவர்கிட்ட டீல் பேசுறது. பலருடைய சாட்சியை கேட்டா துக்கமா இருக்கும், வேதனையா இருக்கு. இயேசுவை அறிஞ்சிட்டு தான் சாட்சி சொல்லுறாங்களா? என்ன சாட்சி சொல்றாங்க? ஆண்டவர்கிட்ட நான் சண்டை போட்டேன், ஒருத்தருக்கு சாட்சி. இது சாட்சியா? இது ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணாராம்? சண்டை போட்டாராம். அப்படி இருக்கு நிலைமை. சாட்சிகள் எல்லாம் கொஞ்சம் மறுரூபம் ஆகணும். தேவ பயம் நமக்கு வேணும். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படணும். அந்த பெரிய சவுல் தாழ்மைப்பட்டான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் எழுந்து போனான். உங்களுக்கு தெரியும் அடுத்த சம்பவம். அவன் எழுந்து உள்ளே போன பொழுது கர்த்தர் அங்கே அனனியாவுக்கிட்ட பேசுறார். அனனியாவுக்கிட்ட பேசுகிறார். அனனியா, நான் சொன்ன மாதிரி பயப்படுகிறான். சொல்ல, பயப்படாத, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அவர் இப்ப ஜெபிக்கிறவரா மாறியாச்சு. கண்ணு தெரியாது, அப்போ ஒன்னும் செய்ய முடியாது. இனி பேசாம என்ன செய்வான்? கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி அவர் தமஸ்குல அவர் இருக்கிற அட்ரஸ் எல்லாம் ஆண்டவர் சொன்னார். நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவில் இன்ன வீட்டில் அவன் இருக்கிறான். அவன் இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி அந்த மனுஷன் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது இந்த அனனியா அவனை போய் சந்திக்கிறார். சந்தித்து என்ன சொல்லுகிறார் பாருங்க, சகோதரனாகிய சவுலே. இந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்குது. அல்லேலூயா. மாண்புமிகு சவுலேன்னா சொன்னான். மாண்புமிகு, அவர் ஒரு மாண்புமிகு தான் யூதர்கள் மத்தியில. இவன் போய் என்ன சொல்றான்? என்ன சொல்றான்? பிரதர், இப்ப இவர் யாரா மாறிட்டாரு? சொல்லுங்க, உங்க ஒண்ணும் தெரியாதவர்களோ, பைபிளே தெரியாதவர் மாதிரி இருக்கிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் சிஸ்டர்னு நாம தான் கூப்பிடுவோம், மற்றவர்களோடு கூப்பிட மாட்டார்கள். மிஸ்டர் மிஸ்ஸஸ் தான் கூடுவார்கள், அப்படித்தானே? ஆனா இவன் போய், அதுவும் பைபிள் சொல்லுது, அவன் போய் அவன் மேல் கை வைத்து சகோதரனாகிய சவுலே என்று சொன்னான். அல்லேலூயா. யார் யார் மேல கை வைக்கிறா பாருங்க. அவனாக்கு இவன் மேல கை வைக்க வந்தான். இப்ப இவன் போய் என்ன பண்றான்? அவன் மேல கை வைக்கிறான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ மக்கள், இந்த வசனங்கள்லாம் நமக்கு தானே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். அனனியாவை போல ஒளித்திருந்து அட்ரஸ் இல்லாம இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா போதும். கர்த்தர் சொல்லது கீழ்ப்படிஞ்சு இருந்தா போதும். கர்த்தர் திடீர்னு சொல்லுவாரு, அவன் மேல போய் கைய வையப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. அனனியாவுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அனனியாவை பற்றி வேற ஒண்ணுமே இல்லை. அதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்கு பின்னாடியும் அவர் சவுல ரட்சிப்புகள் நடத்தின பிறகு அவரை பற்றி ஒரு பெரிய அளவுல எதுவுமே இல்லை, பிரபலமே இல்லை, விளம்பரமே இல்லை. ஆனா அந்த மனுஷனுக்கு கிடைத்த பாக்கியம் இந்த மகா கொடிய தீவிரவாதியை இயேசுவுக்குள் நடத்துகிற ஒரு பாக்கியம். அல்லேலூயா. பேதுருவுக்கு இது கிடைக்கல. பிரதான அப்போஸ்தலன் பேதுரு கிடைக்கலையே, யோவானு கிடைக்கலையே, யாருக்கும் கிடைக்கலையே. எங்கேயோ ஒரு அட்ரஸ் இல்லாம தமஸ்குக்குள்ள வாழ்ந்து என்னைக்கு கழுத்துல கத்திய வைக்க போறானோ கொல்ல போறானோன்னு பயந்து நடுங்கி, ஆனாலும் விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுன்னு கர்த்தருக்குள்ளே நிலைத்து நின்று கர்த்தரோடு உள்ள உறவிலே சரியாயிருந்த அந்த அனனியாவோடு கர்த்தர் பேசினார். அல்லேலூயா. அவனை பயன்படுத்தினார். அனனியா ஒரு பாஸ்டர் என்று சொல்லல, அவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, அவன் ஒரு ஊழியக்காரன் என்றும் சொல்லப்படல. அவர் யாரோ நமக்கு தெரியாது, ஆனா அவர் பரிசுத்தவான்னு தெரியும். அல்லேலூயா. இப்படித்தாங்க யாருக்கு ஆண்டவர் எந்த பாக்கியத்தை வச்சிருக்கிறான்னு தெரியாது. உத்தமமாய் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த வாய்ப்புகளை தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ தேவனுடைய சந்திப்பை குறித்து நான் இவ்வளவு நேரம் சொன்னேன். அடுத்து இன்னொரு காரியத்துக்குள்ள வருகிறேன். இந்த பவுலை சீஷனாக்கின தரிசனம், இந்த தரிசனத்தை அவன் பெற்ற பொழுது அவன் தேவனுடைய சந்திப்பை பெற்றான். ஒரு பெரிய மாற்றத்தை அவன் பெற்றான். அவனுடைய மாற்றம் நீங்க சொல்லுங்க நான் செய்கிறேன் உள்ள அர்ப்பணிப்பின் அளவுக்கு நடந்த ஒரு பெரிய மாற்றம்.
உண்மையிலே தேவன் நம்மை தொடும் பொழுது நாம் மனம் திரும்பும் பொழுது அந்த மாதிரி இருக்கணும். நாம் அதுவரை செய்த பாவக்கிரியைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டப்பட்டு இனி கர்த்தர் சொன்னதை செய்வேன், கர்த்தருடைய வசனம் சொல்லுவதை செய்வேன் என்கிற ஒரு சரியான ஒரு சீர்திருத்தத்தோடு ஒரு மனம் திரும்புதலோடு தான் மக்கள் அந்த ரட்சிப்புக்குள்ள வரணும். அதுக்கு வந்துட்டார். வந்துட்டு 3 நாள் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்பொழுது அடுத்தது ஆண்டவர் செய்தது பவுலை சீஷனாக்கின அந்த தரிசனம். இந்த தரிசனத்தினுடைய அடுத்த விளைவு என்னவென்றால் அப்போஸ்தலர் 9:17-18 வாசிங்க. 17-18. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவையே விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான். அல்லேலூயா. பரிசுத்தாவியை பெற்றான், ஞானஸ்நானம் பெற்றான். ஆண்டவருடைய தரிசனம் அவனை மனம் திரும்புதலோடு நிறுத்தவில்லை, பரிசுத்தாவின் அபிஷேகத்துக்குள் நடத்தினது, ஞானஸ்நானத்துக்குள் நடத்தினது என்பதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தேவன் அன்னைக்கு சவுலுக்கு கொடுத்த, பவுலுக்கு கொடுத்த தரிசனம் அவனில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது மட்டுமல்ல, அவனை கிறிஸ்துவின் சீஷனாக மாற்றிவிட்டது. இயேசு கிறிஸ்து பரமேறி செல்லும் பொழுது தம்முடைய அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னார். அதுபடியே இப்ப அனனியாவை பயன்படுத்தி கர்த்தர் இந்த சவுலை பரிசுத்த ஆவிக்குள் நடத்தவும் இந்த சவுலுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஒழுங்கு செய்தார். அல்லேலூயா. அங்க தாமதம் எல்லாம் இல்லை. இன்னைக்கெல்லாம் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. சிலருடைய சரித்திரத்தை பார்த்தா இந்த நாளில் ரட்சிக்கப்பட்டேன், 10 வருஷம் தாண்டி அபிஷேகம் பெற்றேன், அப்புறம் 7 வருஷம் தாண்டி ஞானஸ்நானம் எடுத்தேன்னு எல்லாம் ரிப்போர்ட்ல வருகிறத பார்க்குறோம். அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா அவர்கள் ஒப்பு கொடுத்தலும் 100க்கு 100 இருந்துச்சு. கர்த்தரும் அவர்களை உடனே அடுத்த படிகளில் என்ன செஞ்சாரு? நடத்தினார். அல்லேலூயா. அந்த 3ஆம் நாளிலேயே அந்த மனுஷன் ஒரு முழு சீஷனாக கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படுகிறவனாக மாறிவிட்டான். அல்லேலூயா. அப்போ தேவ தரிசனம் பெறுகிற பிள்ளைகள், தேவ சந்திப்பை பெறுகிற பிள்ளைகள் உள்ளத்திலே ஒரு பெரிய மாற்றம், அதோடு நில்லாதபடிக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்துவோடு உடன்படிக்கை செய்தலாகிய ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது மிக கட்டாயமான உபதேசம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்க, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். அவர் எதற்கு ஞானஸ்நானம் பெறணும்? அவர் ஞானஸ்நானம் பெற்றார். பவுல் யூதனா இருந்தோம், பவுலும் என்ன பண்ணாரு? ஞானஸ்நானம் பெற்றார். இதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளணும். இன்னைக்கு பலர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, புதுசா வேற மதத்திலிருந்து வர்றவங்க தான் ஞானஸ்நானம் பெறணும், ஏற்கனவே இங்கே பிறந்தவங்க சின்ன குழந்தைகள், அவங்களுக்கு குழந்தையிலே ஒரு தெளிப்பு கொடுத்தா போதும், அவங்கள போய் திரும்ப தண்ணியில முக்கி எடுக்க வேண்டாம் என்றெல்லாம் உபதேசம் பண்ணுகிறார்கள். பைபிளில் இல்லாத உபதேசங்கள், மக்கள் தங்களுடைய தேவைக்கேற்ப செய்கிற உபதேசங்கள். பைபிளை தான் நீங்க படிக்கணும். ஆனா பைபிள்ல நம்ம படிக்கிறோம், இயேசு கிறிஸ்து அவர் என்ன பாவம் செய்தார்? பாவம் மன்னிப்பு பெற்று ஞானஸ்நானம் எடுப்பதற்கு அவர் என்ன பாவம் செய்தார்? ஒரு பாவமும் செய்யலையே. அவரும் ஞானஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா. யோர்தான் நதியில போய் அந்த நதியிலே தண்ணீரிலே முழுகி யோவான் ஸ்நானனுடைய கையிலே ஞானஸ்நானம் பெற்றார். எதுக்கு? நம்ம எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியை காண்பிக்கிறதுக்கு தான். அல்லேலூயா. இயேசுவே ஞானஸ்நானம் பெற்றாரு. அப்புறம் நீ அங்க அவங்க முழுகாண்டா, இவங்க முழுகாண்டாம், பிறவி கிறிஸ்தவன் முழுகாண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது எங்கிருந்து படிச்சீங்க? பவுல் யூத மதத்தை சேர்ந்தவன், அவன் தெய்வீகத்தில் வளர்ந்தவன் தான். அதை புரிந்து கொள்ளாம அடுத்தது வித்தியாசமாயிட்டான். அது கிறிஸ்தவத்துக்கு முன்னாடி தெய்வீகமே அவங்கள்ட்ட தானே இருந்துச்சு, கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும்.
அவனுக்கும் ஞானஸ்நானம் தேவைப்பட்டது. சில சொல்லுவது புறஜாதிகளுக்கு தான் ஞானஸ்நானம், யூதர்களுக்கு இல்லைன்னு. அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். யூதர்களுக்கு விருத்த சேதனம், புறஜாதிகளுக்கு ஞானஸ்நானம்னு பேசுறவங்களும் இருக்காங்க. என்னெல்லாம் உண்டோ எல்லாம் பேசுவாங்க, தப்பு. அப்படி அல்ல. விருத்த சேதனம் பெற்றவனா இருந்தாலும் விருத்த சேதனம் பெறாதவனா இருந்தாலும், ஓய்வு நாள் பிரமாணத்தை கை கொண்டவனா இருந்தாலும் கை கொள்ளாதவனா இருந்தாலும் எல்லாரும் இயேசுவோடு தனிப்பட்ட முறையிலே உடன்படிக்கை செய்தாக வேண்டும். அல்லேலூயா. நல் மனசாட்சியின் உடன்படிக்கை என்று அதை 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவே ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் சுத்த நல்மனசாட்சியோடு கர்த்தரோடு செய்யும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை செய்யாம யார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, தயவு செய்து உங்களுக்காக ரொம்ப கட்டாயமா சொல்றேன், இயேசுவே ஞானஸ்நானம் பெற்றார், பவுலே ஞானஸ்நானம் பெற்றார், நீங்க ஏன் இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை? கர்த்தருடைய வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசுடைய இறுதி கட்டளை, சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள். கொடுங்கள்னா எடுங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. மார்க் 16 என்ன சொல்லுகிறது? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் பெறுவான், விசுவாசியாதவன் எங்க போவான்? ஆக்கினைக்கு போவான். ஆக்கினை என்று சொன்னால் அக்கினியும் கந்தகம் எரிகிற நித்திய ஆக்கினை ஸ்தலம். அங்கே போய் மரணத்தை தேடினால் மரணமும் வராத அளவுக்கு காலாகாலம் என்றைக்கும் வேதனை அடைகிற, வாதிக்கப்படுகிற ஒரு இடம். அதுதான் சொல்லியிருக்கு. அப்போ எவ்வளவு ஸ்ட்ரிக்டா பைபிள் சொல்லுது. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், அவன் தேவராஜ்யத்தை சுதந்திரிப்பான். ஆனா விசுவாசியாம ஞானஸ்நானம் எடுக்காம இருக்கிறவன் ஆக்கினைக்குள் போவான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு தேவ மக்களே, கர்த்தருடைய வசனம் இவ்வளவு திட்டமா நீ சீஷனாகி நீ ஞானஸ்நானம் பெறணும்னு சொல்லுது. நீ விசுவாசம் உள்ளவனாகி நீ ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 18ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்கே என்ன சொல்லியிருக்கு? நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்ன பண்ணுங்க? ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்ப அங்கேயும் சொல்லியிருக்கு, மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். நான் இப்ப சொன்ன வசனங்களை கொஞ்சம் நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, சீஷராகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. இந்த 3 அனுபவங்கள்ல வரணும். மனம் திரும்பணும். நம்ம பாவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த இயேசுவின் ரத்தத்தால் உண்டாகிற பாவ மன்னிப்பை பெறுகிறது தான் அந்த மனம் திரும்புதல். அந்த மனம் திரும்புதலுக்குள்ள வரணும். வந்துட்டு தான் ஞானஸ்நானம் எடுக்கணும். அடுத்தது சீஷர் ஆகணும். பவுல் சொன்னால, நான் என்ன செய்ய நீங்க சித்தமா இருக்கிறீங்க? அந்த அர்ப்பணித்து இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் சீஷன். சீஷனாக இயேசுவை பின்பற்றும்படி ஒப்பு கொடுக்கணும். அதோடு கூட விசுவாசம் உள்ளவனாகி, அல்லேலூயா, இயேசு எனக்காக சிலுவையில மரித்தார். அவர் சிந்தின இரத்தத்தினால எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, என்னுடைய பாவமும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால நான் அவரிடத்தில் அறிக்கை செய்து அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் என்கிறத விசுவாசித்து பாவத்தை அறிக்கை செய்து இயேசுவிடத்திலிருந்து மன்னிப்பை பெறணும். இதை செய்துட்டு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவ மக்களே, இன்றைக்கு ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளாதவர்கள் வசனத்தை கவனியுங்கள், வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய ஒவ்வொருடைய சபை போதனைகள் வெவ்வேறாக இருக்கலாம். அது நம்மை பரலோகம் கொண்டு சேர்க்குமா? நம்முடைய சபை பெயர் நம்மை பரலோகத்தில் என்ட்ரன்ஸ் கொடுக்குமா? நமக்கு என்ட்ரி கொடுக்குமா? கொடுக்காது. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்கும்படி வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கை கொள்ளாம நீங்க எந்த காரியத்தை சொன்னாலும், அவர் தான் எனக்கு இப்படி சொன்னார்னு சொன்னா அவர் வந்து உங்களை காப்பாற்றுவாரா? அன்னைக்கு
இந்த சபை தான் இது சொல்லிச்சுன்னா அந்த சபை வந்து அங்க வந்து காப்பாற்ற முடியுமா? யாரும் அங்க வந்து ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆகையினாலே நம்முடைய ஆத்தும ரட்சிப்புக்கு நாம் தான் உத்தரவாதி. நாம் கர்த்தருடைய வசனத்தை எழுதி நம்ம கையிலே தந்து விட்டார், அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறுபிள்ளை ஞானஸ்நானத்தை பற்றி நான் சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. அது பைபிள்ல இல்லாத விஷயம். நான் இப்ப சொன்ன இதே காரியத்தை வச்சு நீங்க பாருங்க. சீஷர் ஆகிறது என்பது சிறு பிள்ளைக்கு தெரியுமா? இயேசுவை விசுவாசிக்க அதுக்கு தெரியுமா? அதுக்கு மனம் திரும்புதல்னா என்ன? முதல்ல பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவம் புண்ணியம் என்னன்னே தெரியாது. அதுக்கு போய் எப்படி ஞானஸ்நானம்? பைபிள்ல எழுதியிருக்கிற வசனத்துக்கு எல்லாம் மாறாக அல்லவா அது நடக்கிறது. அப்ப நம்ம அதை புரியணுமா இல்லையா? புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வசனத்தை சொல்றேன், யாருக்கு எதிராக விரோதமா பேசுறது இல்லை. நானும் ஒரு நாள் அதை எடுத்தேன். ஆனா என்னைக்கு அறிவு வந்துச்சோ, வசனத்தை படிச்சனோ, அப்போ வசனம் சொல்லுகிறபடி விசுவாசம் உள்ளவனாகி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் அதான் ஒரே வழி. ஆகவே விசுவாசம்னா என்னன்னு தெரியுமா? ரோமர் 10:17 சொல்லுகிறது, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப வசனம் தான் ஆதாரம். எழுதப்பட்டு தந்திருக்கிற இந்த வசனம், அதிலிருந்து தான் அறிவு, கேள்வி, நாலேஜ் வருது, அறிந்து கொள்ளுகிறோம். அந்த அறிந்து கொள்ளுகிறது மூளையில வருது, அதை இருதயத்தில் எடுத்துக்கொள்றது தான் விசுவாசம். விசுவாசம் அறிகிறேன், அதை எனக்குள்ள நான் ஆமா என்று சொல்லி ஏற்றுக்கொள்றதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். வசனத்தை அறிகிறேன், வசனத்தினாலதான் ஆண்டவருடைய சத்தியத்தை பற்றின அறிவு எனக்கு வருது, ஞானஸ்நானத்தை பற்றின அறிவு எனக்கு வருது. அத ஆமான்னு சொல்லி நான் அங்கீகரித்து என் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அது எனக்குள்ள விசுவாசமா மாறுது. வசனம் கேள்வியாகி, கேள்வி விசுவாசமா மாறுது. இது பிள்ளைக்கு நடக்குமா? சின்ன குழந்தைக்கு இது நடக்குமா? இந்த ப்ராசஸ் நடக்குமா? எப்படி நடக்கும்? இப்படி எந்த வசனத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் குழந்தை ஞான ஸ்நானம் என்பது வசனத்தில் ஆதாரம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அதனால இன்னும் நீங்க என்னைக்கோ எடுத்த குழந்தை ஞான ஸ்நானத்தின் மேல் நம்பிக்கை வைத்துக் கொண்டு இருக்க வேண்டாம். அன்போடும் தெளிவோடும் இந்த வசனத்தினுடைய அதிகாரத்தோடு நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பாக அது தேவனால் அங்கீகரிக்கப்படாது. ஆமென். அதே மாதிரி தான் இன்னொன்று, தெளிச்சு ஞானஸ்நானம் கொடுக்கிறது, தண்ணி எடுத்து தெளிக்கிறது. பைபிள் தெளிவா சொல்லுது. இயேசுவுக்கு தெளிப்பு ஞானஸ்நானமா கொடுத்தாங்க. அதுனா யோர்தான் நதி வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் எவ்வளவு கிராண்டா யோவான் சொல்லியிருப்பார்ல, ஐயா நீங்க எதுக்கு இங்க வரணும், நான் வாரேன், ஜபாலயத்தில் வச்சு தாரேன், எருசலேம் தேவாலயத்தில் வச்சு உங்களுக்கு தாரேன்ல சொல்லியிருப்பார். இயேசுவும் இறங்கி தண்ணீரில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்றார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கத்தாகை மந்திரி ஞானஸ்நானத்துக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. பிலிப்பு அந்த சேரியட்ல போகும்போதே சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ கத்தாகை மந்திரி ரெடி ஆயிட்டார். ரெடி ஆகும் பொழுது அவருக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும்னு ஆசை. திடீர்னு ஒரு இடத்துல தண்ணீர் இருந்தது. அது பார்த்தோன்னே கேட்கிறார், தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை? அப்போ தண்ணீர் இருக்கிறதேன்னு எதை பார்த்து சொன்னார்? தண்ணி இருக்கிற இடத்த பார்த்து சொன்னார். இவ்வளவு தூரம் வனாந்தரத்தில் டிராவல் பண்ணி போறவன் ஒரு துருத்தி தண்ணீராவது கொண்டு போக மாட்டானா? அவனுக்கு சேரியட்ல, அவனுடைய ரதத்துல கண்டிப்பா கொண்டு போவான். இல்லாட்டா எப்படி அவன் போய் பழைக்க முடியும், போய் சேர முடியும் இல்லையா? கண்டிப்பா ஒரு துருத்தி தண்ணி வச்சிருப்பான். அப்ப அங்கேயே வழியிலே நிறுத்தி உடனே தெளிச்சிருப்பா பிலிப்புன்னு சொல்லி இருக்கலாமே. தண்ணி இருக்கிற இடம் வரைக்கும் அவன் தேடி வந்த காரணம் மூழ்கித்தான் ஞான ஸ்நானம். அல்லேலூயா. இப்படி எல்லா பகுதிகளும் நீங்க படிச்சு பாருங்க, அத்தனை பகுதிகளும் மூழ்கி ஞான ஸ்நானத்தை சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், அதை மட்டும் வாசிங்க பார்ப்போம். 3:23. சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் இடத்திலே தண்ணீர் மிகுதியா இருந்தபடியினால் யோவானும் அங்கே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். ஜனங்கள் அவனிடத்தில் வந்து ஞானஸ்நானம் பெற்றார்கள். எங்க ஞானஸ்நானம் கொடுத்தாரா? சாலிம் ஊருக்கு சமீபமான ஐனோன் என்னும் பள்ளத்தாக்கிலே
தண்ணீர் எப்படி இருந்துச்சா? மிகுதியா இருந்தது. மக்களுக்கு தெளிக்கிறதுக்குன்னா இப்படி மிகுதியான தண்ணீரை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. யோர்தான் நதியில தான் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். பெத்தாபரா என்கிற இடத்துல தான் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தார். பெத்தாபரா அங்கதான் எப்பவும் யோவான் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். சில வேளை அங்க தண்ணீர் குறையும் பொழுதா இருக்கலாம், இந்த இடத்துக்கு போவார். ஏன்னா இங்க தண்ணீர் மிகுதியா இருக்கு. ஒரு மனிதனை முழுக்கி எடுக்கத்தக்க மிகுதியான தண்ணீரை தேடித்தான் அவர் ஞானஸ்நானம் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னும் எத்தனை விளக்கம் உங்களுக்கு சொல்லணும். இந்த பைபிள்ல ஞானஸ்நானத்தை பற்றி என்னெல்லாம் இருக்கு நீங்க பாருங்க. கொலோசையர் 2:12 சொல்லுது, ஞானஸ்நானத்திலே நீங்கள் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட உயிர்த்தெழுந்தவர்களாக இருக்கிறீர்கள் இருக்கா? அப்போ அடக்கம் பண்ணப்படுதலையும் உயிர்த்தெழுதலையும் அந்த 2 சாயலையும் காட்டணும்னா தண்ணிக்குள்ள இவனை என்ன செய்யணும்? முக்கி எடுக்கிறது தான் காட்டுது, தெளிக்கிறது அந்த சாயலை காட்டாது. இப்படி ஒவ்வொரு வசனத்திலையும் அவங்க ஞானஸ்நானம் பெற்ற சம்பவங்களை நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஞானஸ்நானத்தை பற்றி சொல்லி இருக்கிற உபதேச வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. எல்லாமே இதைத்தான் சொல்லுகிறது. ஆகையினால அன்பர்களே, யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்திருக்கிறீர்களோ, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு சீஷனாக வாழணும் சொல்லி நீங்க திட்டமிட்டுட்டீங்களோ, நீங்க இயேசுவிடத்தில் பாவங்களை அறிக்கை செய்து உங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை உள்ளத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் முழுகி ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யார் செய்யலையோ இன்றைக்கு தீர்மானிங்க. எத்தனையோ கூட்டங்களிலே உங்களுக்கு ஞானஸ்நான சத்தியம் சொல்லப்பட்டோம், ஏதோ காரணத்தினால அதை தட்டி போட்டுட்டே இருக்கிறீங்க. சிந்தித்து பாருங்கள். உனக்காக சிலுவையிலே ஜீவன் கொடுத்து உயிர்த்தெழுந்த இரட்சகர் இயேசு தன் கையை உனக்கு நேராய் நீட்டி கொண்டிருக்கிறார். வா மகளே, என்னோடு உடன்படிக்கை பண்ணு. வாகம் மகனே, என்னோடு உடன்படிக்கை பண்ணுன்னு அவர் கையை நீட்டி நிற்கிறார். நீ மட்டும் கையை கொடுக்காம தட்டிட்டு போறது எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் அதை செய்யாமல் இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு நீங்கள் இந்த கூட்டத்தை விட்டு எழும்பி போங்க. இயேசு கையை நீட்டி இருக்கும் பொழுது நானும் அவரிடத்தில் கையை கொடுத்து உடன்படிக்கை செய்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. மணமகள் மணமகனோடு உடன்படிக்கை செய்து காலமெல்லாம் மணமகனோடு வாழ்வது போல அது விவாக உடன்படிக்கை. அதுபோல நல்மனசாட்சியின் உடன்படிக்கை தான் இயேசுவோடு, நம்முடைய ஆத்ம மணவாளனோடு, நம்முடைய ஆத்மீக வாழ்வுக்காக, நித்திய வாழ்வுக்காக நாம் அவரோடு கரம் கொடுத்து ஒப்பந்தம் பண்ணி கொள்வது, உடன்படிக்கை செய்து கொள்வது தான் இந்த ஞான ஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தெய்வ மக்கள், கண்டிப்பாக இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை இவ்வளவு விளக்கமா சொல்லணும்னு ஆயத்தமா வரல. யாருக்கு இது பிரயோஜனமோ தயவு செய்து இனி ஒரு காலத்தை நீங்க தாமதப்படுத்தாம நீங்க இன்றைக்கே ஞான ஸ்நானத்திற்கு அர்ப்பணித்து செயல்படும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி, வைப்பாய் உன் காலடி தற்பரன் சொற்படி. வானவரி சுத்தம் வாக்கு மாறாரே, வானவரி சுத்தம் வாக்கு மாறாரே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. யோர்தான் நதியோரம் திகையாதே மனமே, யோசனையால் உன்னை கலக்காதே உள்ளமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு இன்றைக்கு அநேகருடைய உள்ளங்கள் திறக்கிறது. ரொம்ப சந்தோஷம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக பிரபல போதகர்கள் கூட பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதை ஊக்குவிக்கிறார்கள். அதே போதகர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதை பற்றி மட்டும் பிரசங்கமே பண்றதில்லை. நீங்க இனி கூர்ந்து கவனிச்சு பார்க்கணும். இன்றைக்கு இருக்கிற பிரபல போதகர்களில் யார் ரட்சிப்பை பற்றி பேசுவாங்க, பாவத்தை கண்டித்து பேசுவாங்க. அவங்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியும் வல்லமை வரங்களை பற்றியும் நல்லாவே பேசுறாங்க. ஞான ஸ்நானத்தை பற்றி மட்டும் வாயே திறக்க மாட்டாங்க.
அவங்க எப்படி நாம் அவங்க சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியும்? பவுல் ஆகட்டும், பேதுரு ஆகட்டும், எந்த ஊர்ல போனாலும் நீங்க ஞானஸ்நானம் பெற்றீங்களான்னு கேட்பாங்க, நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றீங்களான்னு கேட்பாங்க. பைபிள்ல எழுதியிருக்கு. அல்லேலூயா. பவுலும் பேதுரு போன்ற அப்போஸ்தலர்கள் எந்த புதிய இடத்துக்கு போனாலும் மக்களுக்கு ஞானஸ்நான சத்தியத்தை சொல்லணும், பரிசுத்தாவின் சத்தியத்தை சொல்லணும் என்ற ஆசையோடு அதை கேட்டிருக்காங்க. அது பைபிள்ல எழுதியிருக்கே. அப்போ இன்றைக்கு இருக்கிற பிரசங்கிமார்கள் சிலர் ஞானஸ்நானத்தை பற்றி வாய் திறக்க மாட்டேன்னா பைபிள் படி அவங்க பிரசங்கம் பண்றாங்களா, அவங்க இஷ்டத்துக்கு பண்றாங்களா? அவர்களுடைய மன விருப்பத்துக்கு சிலதை எடுத்துக்கொண்டு சிலதை மறைத்து வைத்து சிலதை பேசாமல் இருப்பது என்ன காரணம்? மக்கள் சிந்திக்கணும். சும்மா சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாட்டிட்டு போறதுக்கு இல்ல. நமக்கும் கர்த்தர் அறிவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கைகளிலும் கர்த்தர் பைபிளை என்ன பண்ணியிருக்காரு? தந்திருக்கிறார். அப்போ ஏன் மறைக்கிறாங்கன்னா ஏதோ விஷயம் இருக்கு உள்ளால. அது சொன்னா என்ன ஆயிடும்? அப்ப ஞானஸ்நானம் அவங்க பெற்றிருப்பாங்க. நான் சொல்றேன்ல, ஞானஸ்நானத்தை பற்றி பேச மாட்டாங்கன்னு. அவங்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் கேட்டு பாருங்க. அவங்க மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் அப்படித்தான் செஞ்சிருக்காங்க. நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மக்களுக்கு அந்த வழியை காட்ட மாட்டேங்கிறீங்க. எவ்வளவு பெரிய தப்பு பண்றீங்க. உங்களை நம்பி வருகிற மக்களுக்கு ஜீவ பாதையை நீங்க சொல்லாம காட்டாம ஒளிச்சு போய் நீங்க மட்டும் எடுத்திருந்தா என்ன நியாயம்? உங்களை எப்படி நம்புவது? எப்படி உங்களை பின்பற்றுவது? நீங்க சொல்ற எந்த வார்த்தையை நாங்க நம்புவது? இப்படி சிந்திக்க தெரியணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ளணும். அது என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆவியானவரை நமது உள்ளத்திலே தங்கி இருக்க பெற்றுக்கொள்வதுதான் பரிசுத்த ஆவியை பெறுதல், பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதல், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம் என்று பல வார்த்தைகளில் சொல்லப்படுகிறது. ஒரே விஷயம்தான். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை நமது உள்ளத்திலே தங்கி இருக்க பெற்றுக்கொள்ளுதல். அல்லேலூயா. கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறார். தேவ ஆவியானவர் திருத்துவத்தில் ஒருவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவன். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மை நிரப்பி நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். பைபிளில் எத்தனையோ வசனங்கள் இதற்கு இருக்கிறது. குறிப்பாக இயேசு சமாரியா ஸ்திரீயிடத்தில் பேசும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரத்திலே சொல்லுவார், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் உனக்குள்ளே ஊறுகிற ஊற்றாக மாறும் என்று சொல்லுவார். ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருவேன். அந்த தண்ணீர் உனக்குள்ளே வந்து உனக்குள்ளேந்து ஊறுகிற ஒரு ஊற்றாக மாறிவிடும் என்று சொல்லுவார். அது பரிசுத்த ஆவியை குறித்து அவர் சொன்னது. அவர் தருகிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து ஒரு நேரம் ஒரு டம்ளர்ல குடிச்சிட்டு அடுத்த நேரம் திரும்ப திரும்ப வாங்கி குடிக்கிற மாதிரி இருக்காதான். அது உள்ள வந்து ஒரு ஊற்றாகவே மாறிவிடுமாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப அவர் ஊற்றுகிற ஜீவ தண்ணீராகிய பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வந்து, ஊற்றுன்னு சொன்னா கிணறு அல்லது துறவு, ஊற்று நமக்குள்ளே அது ஸ்தாபிக்கப்பட்டுரும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அவரை இயேசு நமக்குள் தரும் பொழுது அந்த ஆவியானவர் வந்து நமக்குள்ளே தங்கிடுறாரு. அவர் நம்மளே ஜீவ ஊற்றாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 7ஆம் அதிகாரத்துல 34, 35 வசனங்கள்ல கர்த்தர் சொல்லும் பொழுது என்ன சொன்னாரு? நீங்கள் என்னை தேடுவீர்கள். இல்ல அந்த 38, 39 வாசிங்க. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். அடுத்த வசனம், தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இப்படி சொன்னார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு சமாரியா ஸ்திரீட்ட சொன்னத அடுத்த ஒரு விளக்கத்தை, அதோட அடுத்த பகுதியை பொதுமக்கள்கிட்ட சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் பெற்றுக்கொள்ளுகிற ஆவி அவனுக்குள்ளிருந்து, அவனுக்குள் ஜீவ ஊற்றா இருக்கும். அது அவனுக்குள்ளிருந்து ஊறி பாய்ந்து நதிகளாக புறப்பட்டு ஜீவ நதிகளாக புறப்பட்டு பாயும். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவி நமக்குள் வந்து
நமக்குள்ளே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஊற்றாக அவர் இருந்து, அப்புறம் நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய செய்கை ஒவ்வொன்றின் மூலம் அவர் வெளிப்படுவார். அல்லேலூயா. ஜீவநதியாக புறப்படுவார்னா அதுதான் நமக்குள்ள இருக்கிற அந்த வல்லமை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வார்த்தைகளிலே வெளிப்படும், நம்முடைய கிரியைகளிலே வெளிப்படும், நம்முடைய நடக்கையிலே வெளிப்படும், நம்முடைய சாட்சியிலே வெளிப்படும். கர்த்தர் நமக்குள்ளிருந்து நம்மை உருவாக்கி பயன்படுத்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே இந்த அனுபவமும் ரொம்ப முக்கியம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா தான் சாட்சியா வாழ முடியும். நிச்சயமாக அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வந்தா தான் நீங்க யாரா மாற முடியும்? சாட்சிகளா மாற முடியும். அல்லேலூயா. சாட்சிகளாய் வாழ முடியும். அது மட்டும் இல்ல, எபேசியர் 4:30 சொல்லுகிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்போ நாம பெற்ற அந்த பரிசுத்த ஆவி, நம்மை வாழ வைக்கிற பரிசுத்த ஆவி, நம்மை சாட்சியாக்குகிற பரிசுத்த ஆவி, நம்மை செயல்படுத்துகிற பயன்படுத்துகிற பரிசுத்த ஆவி, அது மட்டும் இல்ல, மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாக இருக்கிற பரிசுத்த ஆவி. அல்லேலூயா. மீட்கப்படும் நாள் என்றால் இயேசு ஆகாயத்தில் வரும் நாள், நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாள். யார் உயிர்த்தெழும்புவார்கள், யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தான். அல்லேலூயா. அதுதான் முத்திரை. அந்த முத்திரை பெற்றவர்கள் தான் மீட்கப்பட முடியும். அல்லேலூயா. பக்தன் பாடுகிறான், முத்திரை பெற்ற பக்தர் எல்லாரும் தரித்தவராய், முத்திரை பெற்ற சுத்தர் எல்லோரும் வெண்ணங்கி தரித்தவராய், ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஜெய கொடிகள் பிடித்திடுவார், மீட்பின் கீதங்கள் பாடிடுவார். ஆஹா என்ன பெரின்பம் அது, ஆஹா என்ன பெரின்பம் அது, ஆஹா என்ன பெரின்பம் அது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே, ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. அல்லேலூயா. அதனால தேவ மக்களே, அன்னைக்கு தரிசனத்தை கொடுத்து சவுலை சந்தித்த கர்த்தர் அந்த சவுலை தனக்கு ஒரு சீஷனாக அவனை ஞானஸ்நானத்துக்குள் வழி நடத்தி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி செய்து அவனை ஒரு சீஷனாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்ததாக அன்றைக்கு பெற்ற தரிசனம் சவுலுக்குள் செய்த இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். பவுலை மறுரூபமாக்கிய தரிசனம். அல்லேலூயா. பவுலை மாற்றின அல்லது பவுலை சந்தித்த தரிசனம், பவுலை சீஷனாக்கிய அந்த தரிசனம் நாள்தோறும் அவனுக்குள்ளே கிரியை செய்து அவனை மறுரூபமாக்கி விட்டது. அல்லேலூயா. மறுரூபமாக்கி விட்டது. அவன் அதையே சாட்சியாய் சொல்லுகிறான். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரத்திலே 5, 6 ஆகிய வசனங்கள்ல அவன் சொல்லுகிறான், நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பெற்றவன். அவனுடைய பெருமைகளை முந்தின, அவன் கிறிஸ்துவுக்குள் வருவதற்கு முன்னே இருந்த அவனுடைய உலகத்தின் பெருமைகள் அவன் சொல்லும் பொழுது, நான் 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பெற்றவன் என்கிற அந்த பெருமை, அடுத்தது இஸ்ரவேல் வம்சத்தான் என்கிற பெருமை, பென்யமீன் கோத்திரத்தான் என்கிற பெருமை, எபிரெயரில் பிறந்த எபிரெயன், இது ஒவ்வொன்றும் அவனுடைய பெருமையாக்கும். என்ன? விருத்த சேதனம் என்பது மத பெருமை. அன்னைக்கு இருந்த தேவனுடைய மக்கள்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கணும் என்பது அன்னைக்கு இருந்த சட்டம். அதுபடி அவன் விருத்த சேதனம் பெற்றிருந்ததுனால அந்த பெருமை அவனுக்கு இருக்கு. அடுத்தது அவன் சொல்றான், நான் இஸ்ரவேல் வம்சத்தான். என இஸ்ரவேலரை தேவன் உலகத்தின் சகல ஜாதிகளுக்குள்ளே
தெரிந்து கொண்டார். அதுல பிறந்தது அவனுக்கு ஒரு பெரிய லாபம், ஒரு பெரிய பெருமை என்று அவன் சொன்னான். அடுத்தது பென்யமீன் கோத்திரத்தான். அந்த 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் பென்யமீன் கோத்திரம், அந்த பெருமை அவனுக்கு இருக்குது. அடுத்தது எபிரேயரில் பிறந்த எபிரேயன், அது பாஷை, தமிழன்னு சொல்றோம் இல்லையா, தமிழன் மலையாளி, அது மாதிரி எபிரேயன்னா அவங்க பேசின எபிரேய மொழி. எபிரேயன் என்கிற ஒரு பெருமை, மொழி பெருமை அவனுக்கு இருந்தது. நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், இது மத செட்டு. அந்த இஸ்ரவேல்ல அன்னைக்கு பரிசேயர்கள், சதுசேயர்கள் என்று பல கூட்டம் உண்டு. வேதபாரகர்கள், நியாயசாஸ்திரிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அதுல பரிசேயர் சதுசேயர் என்பது 2 வெவ்வேறு கொள்கைகளுக்காக நிற்கக்கூடிய யூதர்கள். எல்லாம் யூதர்கள் தான். பரிசேயர் தேவதூதர்ல விசுவாசிப்பாங்க, சதுசேயர் தேவதூதர்ல விசுவாசிக்க மாட்டாங்க. ஒரு செட்டு உயிர்த்தெழுதல விசுவாசிப்பாங்க, இன்னொரு செட்டு விசுவாசிக்க மாட்டாங்க. கொள்கை விபரீதத்தினால எல்லாம் யூதர்களா இருந்தோம், எல்லாரும் நியாயப்பிரமாணத்தை பின்பற்றியும், எல்லாருக்கும் எருசலேம் தேவாலயம் தான், எல்லாருக்கும் பலி செலுத்துதல் உண்டு. ஆனா அந்த சில கொள்கைகள்ல வித்தியாசப்பட்டு 2 செட்டா இருந்தாங்க. அதுல இவர் பரிசேய செட் என்கிற பெருமை இவருக்கு இருந்துச்சு. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன். சபையை துன்பப்படுத்துறது அவங்களுக்குள்ள பெருமை, அப்படிதானே? யூதர்களுக்குள்ள என்னது, இவன் பெரிய மதத்துல பெரியவன் சொல்லி அவனுக்கு அப்படிப்பட்ட பெருமை. நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். மோசேயுடைய நியாயப்பிரமாணத்தை வச்சு பவுல ஒரு குற்றமும் என்ன செய்ய முடியாதான், சாட்ட முடியாதான். அவ்வளவு பெர்ஃபெக்டா வாழ்ந்தானா நியாயப்பிரமாணத்தின்படி. இதெல்லாம் அவனுக்கு லாபம் என்று சொன்னான். இப்படித்தான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். தேவ தரிசனத்தை பெறும் மட்டும் அவன் வாழ்க்கையில எல்லாம் அடைஞ்சிட்டேன், பயங்கரமா நான் சாதிச்சுட்டேன், இந்த வயசுல நான் எல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படி சொல்லி இருக்கும் பொழுதுதான் இயேசு அவனை சந்தித்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு சந்திச்ச பிறகு அவனுடைய வாழ்க்கையின் மாற்றம் என்னன்னா, நான் இதுவரைக்கும் சம்பாதித்ததெல்லாம் நஷ்டம், அது குப்பை. அல்லேலூயா. இதை நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பை என்று விட்டுவிட்டேன். விருத்த சேதனம் பெற்றது ஒரு விஷயம் இல்லை, எபிரேயனா பிறந்தனால பெரிய விசேஷம் ஒன்றும் இல்லை. எல்லா மொழிக்காரனையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. எதுலையுமே அவன் இதுவரைக்கும் பெருமை பாராட்டினது, இதுவரைக்கும் நான் சம்பாதிச்சுட்டேன், பெரிய லாபம் அடைஞ்சிட்டேன் நினைச்சது எல்லாமே உடைஞ்சு போச்சு. அவனுக்கு இப்ப புதிய காரியங்களை தன்னுடைய ஆதாயமாக, தன்னுடைய லாபமாக அவன் கொண்டான். 9ஆம் வசனத்திலிருந்து சொல்லி இருக்கு, நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு. ரொம்ப பிரயோஜனமான வார்த்தை இது. இப்போ பவுலுக்கு என்ன லாபம்? கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு பெரிய சேஞ்ச் வந்துருச்சு, அவனுடைய பாலிசிஸ்லே பெரிய சேஞ்ச். அப்போ அந்த சேஞ்சை பற்றி அவன் சொல்லும் பொழுது, முன்னர் இருந்ததெல்லாம் அது லாபம்னு நினைச்சேன், இப்போ அது நஷ்டம்னு விட்டாச்சு, அதை குப்பைன்னு தள்ளியாச்சு. ஆனா இப்போ எனக்கு எது லாபம் தெரியுமா? நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று ஒவ்வொரு நாளும் காணப்படுவது எனக்கு லாபம். இதுதான் நமக்கு இருக்கணும். இன்னைக்கு நமக்கு இருக்கணும். தரிசனம் பெற்ற பிள்ளைகளே, சந்திப்பு பெற்ற பிள்ளைகளே, கிறிஸ்துவின் வழியில் நடக்கிற கிறிஸ்துவின் சீஷர்களே, நேத்தைக்கு இயேசுக்குள்ள இருந்தீங்க, இன்னைக்கு இயேசுக்குள்ள இருக்கிறீங்களா? காலையில இயேசுக்குள்ள இருந்தீங்க, இப்ப ராத்திரி இயேசுக்குள்ள இருக்கிறீங்களா? எந்த நிமிஷமும் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று என்ன செய்யணும்? காணப்படணும். அல்லேலூயா. அதுதான் உண்மையில் நமக்கு லாபம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறார், எனக்கு லாபம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். அப்போ முன்னாடி கமாலியலுக்கு பாதத்துல உட்கார்ந்து அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய ரகசியங்களை எல்லாம் கற்றுக்கொள்றது தான் அறிவு. அதுதான் பெரிய லாபம், பெரிய எஜுகேஷன் என்று அவர் நினைச்சிருந்தாரு. இப்ப எதை சொல்றாருன்னா, கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் இன்னும் படிக்கணுமே, அதை குறித்து இன்னும் அறியணுமே. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி இருக்கும், என்னென்ன செய்யும், அது எனக்கு என்னென்ன செய்யும். அல்லேலூயா. இதுதான் இன்னைக்கு தேவ பிள்ளைகளுடைய நாட்டமா இருக்கணும். கர்த்தருடைய வல்லமை
இயேசு உயிர்த்தெழுந்த வல்லமை என்பது பரிசுத்தாவியினால் உண்டான வல்லமை தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவை உயிர்ப்பித்தவர் நமக்குள்ளும் இருக்கிறார். அப்போ அந்த வல்லமையை நாம இன்னும் அறியணும். அறியும் பொழுது நம்ம லைஃபுக்கு பிரயோஜனப்படும். அல்லேலூயா, நமக்கு தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்ள அது பிரயோஜனப்படும். நமக்கு பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க நமக்கு அது பிரயோஜனப்படும். நாமும் மரித்த பிறகு உயிர்த்தெழும்போதற்கு அது பிரயோஜனப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது. எலிசா தீர்க்கதரிசியுடைய சரீரத்தில் அவன் செத்த பிறகு அவன் எலும்புக்குள்ள இருந்த வல்லமை இன்னொரு டெட் பாடியை உயிரோடு எழுப்பி விட்டுருச்சு. அல்லேலூயா. அப்போ இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை குறித்து நல்லா படிக்கணும். நாம் பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி அப்படிப்பட்ட கிரியைகளை நமக்குள்ளும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அதை அறியணும். அதுதான் லாபம். பழைய கமாலியலுடைய பாடங்கள் எனக்கு லாபம் அல்ல அப்படிங்கிறார். அடுத்தது அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியணும். உயிர்த்தெழுதலை மட்டுமல்ல, எதையும் சேர்த்து அறியணும். அவருடைய பாடுகள், கிறிஸ்துவின் பாடுகள். அவர் எப்படி பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார், அதுவே பெரிய பாடு இல்லையா? அவர் எப்படி ஒரு குழந்தையா மரியாள் வயித்துல உருவானார், எப்பா நினைச்சு பார்க்க முடியாத பாடு இல்ல அது. அப்புறம் எப்படி வந்து அந்த அந்த மாட்டு தொழுவத்துல படுத்து கிடந்தார், எப்படி அந்த ஏழை தச்சனுடைய வீட்டில் வளர்ந்தார். 12வது வயதிலே பயங்கரமான அறிவை வெளிப்படுத்துறார் எருசலேம்ல போதகர்களுக்கு முன்னால நின்று. ஆனா திரும்பவும் போய் இவங்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து இருக்கிறார். 30ஆம் வயது வரைக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிறார். இதெல்லாம் அவருக்கு எவ்வளவு பாடு. நமக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறது பெரிய பாடு இல்லை. அவர் ஒரு உலக பெற்றோருக்கு வந்து கீழ்ப்படிஞ்சிருக்கணும், அவருக்கு அது ஒரு பெரிய பாடு. ஏன்னா அவர் சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர், வார்த்தையா இருந்தவர். அல்லேலூயா. இந்த உலகத்தில் அவர் வாழ்றதே பெரிய பாடையா. இந்த தூசி, பரலோகத்துல தூசி உண்டா? பரலோகத்துல ஏதாவது பொல்யூஷன் உண்டா? ஒண்ணுமே கிடையாது. அங்க வாழ்ந்தவர் அதை விட்டுட்டு இங்க வந்து வாழ்ந்ததே பெரிய பாடு. அல்லேலூயா. அதுல வேற சொல்றாரு, பசியா இருந்தாராம், தாகமா இருந்தாராம். ஸ்தோத்திரம். அவர் இளைப்படைந்து அந்த கிணற்றருகே உட்கார்ந்து கொண்டார். இளைப்புன்னா டயர்ட், அவருக்கு டயர்ட் இருந்துச்சான். எப்படி எத்தனை பாடுகள். அப்ப அவருடைய பாடுகளின் ஐக்கியம், அந்த பாடுகளோடு தான் நம்மளை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் இந்த பாடுகள் மூலம் தான் அந்த மகிமை அடைஞ்சிருக்கிறாரு. அதே போல நம்மளும் உலகத்துல பாடுகள் வழியாய் போய் தான் என்ன பண்ண போறோம், மகிமை அடைய போறோம். அப்ப அந்த அவருடைய பாடுகளோடு நம்மளை ஐக்கியப்படுத்துறதுனால அந்த பாடுகளின் ஐக்கியத்தை நான் இன்னும் அறிய வேண்டும். அல்லேலூயா. கமாலியல்கிட்ட இருந்து பெரிய PhD வாங்கியாச்சு, ஆனா பிரயோஜனம் இல்லை, குப்பையில தூக்கி போட்டாச்சு. இப்ப அதை குப்பையில போட்டுட்டு இப்ப என்ன படிக்கிறேன், இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை படிக்கணுமே, இயேசுடைய பாடுகளின் ஐக்கியத்தை படிக்கணுமே. உலகத்தானுக்கு இது முட்டாள்தனமா தெரியும், நமக்கு இதுதான் அறிவு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களில் எத்தனை பேருக்கு இதை சொல்லும் பொழுது என்னமோ சொல்லிட்டு நடக்கிறார் அப்படி தோணுதா? நீங்களும் அந்த உலகத்தார் தான் நினைச்சுக்கிடுங்க. உங்களுக்கு உலக அறிவு தான் பெருசா தெரியுதுன்னா நீங்க உண்மையில ரட்சிக்கப்பட்டீங்களா, கிறிஸ்துவுக்குள்ள வந்தீங்களா, கிறிஸ்துவனுடைய ரகசியங்கள் உங்களுக்கு புரியுதா, விளங்குதா, அந்த அறிவை நீங்க விரும்புறீங்களா? நிறைய பேர் பைபிள் படிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார், வசனத்தை ஆராயாத கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன சொல்லுவது? அப்படி இருக்கக்கூடாது. சீஷர்கள் தேவனுடைய வல்லமை அறியவும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறியவும் பவுல் அதைத்தான் லாபம் லாபம் லாபம்னு சொல்றாரு. அதுதான் நமக்கும் லாபம். அல்லேலூயா. இதுவரை இதெல்லாம் பற்றி அவ்வளவு கவனம் செலுத்தாம இருந்தா கூட இனியாகிலும் கவனம் செலுத்துங்கள். அல்லேலூயா. ஏன்னா உலகத்துல பலதை படிக்கலாம் பாருங்க, அதெல்லாம் நம்மளை கொண்டு நித்திய ஜீவன்ல கொண்டு சேர்க்காது, நம்மளை உயிர்த்தெழும்ப வைக்காது. அப்படித்தானே? ஒரு தடவை ஒரு படகுல ஒருத்தனை ஒரு படகோட்டி கூட்டிட்டு போயிருந்தானா. அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது இந்த ஆளு அந்த படகோட்டிட்ட பெரிய பெருமடிச்சுட்டே இருந்தாராம். தம்பி, நீ இதை படிச்சிருக்கியா? இல்லையா, நான் ஒன்றும் படிக்கலையா. நான் அதை படிச்சிருக்கேன். இந்த கலை உனக்கு தெரியுமா, அந்த கலை உனக்கு தெரியுமா? எல்லா கலையும் கேட்டு அவருக்கு தெரிஞ்ச கலையெல்லாம் இவன்கிட்ட சொன்னார். இவனுக்கு ஒரு கலையுமே தெரியாது. இல்லையா இல்லையான்னா. அப்ப பார்த்து திடீர்னு வெள்ளம் பெருக ஆரம்பிச்சது. அவன் சொன்னான், ஐயா இப்போ
தண்ணி பெருகிட்டு இருக்கே, கொஞ்சம் ஆபத்தா தெரியுதே, உங்களுக்கு நீச்சல் கலை தெரியுமா? உங்களுக்கு பல கலைகள் தெரிஞ்சதா சொன்னீங்க, நீச்சல் கலை தெரியுமா? அப்போ அவன் சொன்னான், அந்த ஒன்று தான் நான் படிக்கல தம்பி, மற்ற எல்லா கலைகளையும் படிச்சிருக்கிறேன். அப்போ சொன்னான், ஐயா அப்போ தண்ணியில் என்ன செய்ய வேண்டியதான், போக வேண்டியதான். இது மாதிரி தான் இருக்கு. உலகத்தில் உள்ள அத்தனை பிஹெச்டியும் பண்ணி அத்தனை கலையும் படிச்சுட்டு நீ நித்திய ஜீவனுக்கு போற கலையை மட்டும் என்ன செய்யல, படிக்கல. இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி அறிய உனக்கு ஆசை இல்லை, படிக்க உனக்கு நேரம் இல்லை. இயேசுடைய பாடுகளின் ஐக்கியத்தை பற்றி பைபிள் சொல்லுது. இந்த வசனத்தை வாசிக்கவும் படிக்கவும் நேரம் இல்லை. மற்றதெல்லாம் படிக்க, வேண்டாத்ததெல்லாம் இந்த ஸ்மார்ட் போன்ல படிக்க அதுக்கு நேரம் இருக்கு. விசுவாசியே, தேவ பிள்ளைகளே, சீஷர்களே, கவனமா இருங்க. நமக்கு லாபமா இருக்க வேண்டியது உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்த அறிவு, பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிற அறிவு. அடுத்து சொல்றாரு, அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கு. நானும் இயேசு ஒரு நாள் மரித்தது போல அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணத்தை அடையணும். அடைஞ்சி நானும் உயிர்த்தெழுதலின் நாளிலே உயிரோடு எழும்புறதுக்கு என்ன பண்ணணும், தகுதி அடையணும். அல்லேலூயா, அதுதான் லாபம். அப்போ ஏதோ தப்பு பண்ணி அவனும் அடிச்சு கொண்டு போட்டான் அப்படி வரக்கூடாது. கிறிஸ்துவுக்கு ஒப்பான மரணம், எந்த பாவமும் செய்யாமல் மரித்த மரணம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி ஒரு பரிசுத்தமான அல்லது ஒரு சுத்தமான இல்லையா நீதிமானின் மரணம், பாவம் செய்யாத வாழ்க்கை வாழ்ந்து அப்படி ஒரு மரணம், பாவம் இல்லாத மரணத்துக்குள்ளாகி அவர் உயிர் தெழுந்தது போல எக்காலம் தொனிக்கும் பொழுது நானும் உயிரோடு எழும்புவதற்கு தகுதி அடையணும். அதுதான் லாபம், அதுதான் நீச்சல் கலை, அதுதான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிற கலை. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வ மக்கள் இவைகளை குறித்து ஆசைப்படணும். பவுல் பெரிய சேஞ்ச் வந்துருச்சு அவர் வாழ்க்கையில். அவருடைய ஆசையே மாறிடுச்சு. பழைய உலக ஆசைகள் கம்ப்ளீட்டா குப்பைன்னே சொல்லிட்டார். குப்பைப்பா, அதை என்ன எடுக்காத, அதை கிளறாத, அதை விட்டுரு, குப்பை. இப்ப நான் விரும்புறதெல்லாம் இந்த காரியங்கள் தான் அப்படின்னு சொன்னார். இதுவே நம்முடைய வாழ்க்கைகளையும் மாற்றுவதாக. அல்லேலூயா. பவுலுடைய சுபாவத்திலும் பெரிய மாற்றம். பழைய மனுஷன் புதிய மனுஷனாக மாறிவிட்டார். 1 தீமோத்தேயு 1:13 சொன்னார், முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். தூஷிக்கிறவனாய் இருந்த அந்த மனுஷன், துன்பப்படுத்துறவனாய் இருந்த மனுஷன், கொடுமை செய்கிறவனாய் இருந்த மனுஷன், அவருடைய சுபாவம் அவ்வளவு மோசமா இருந்தது. இன்றைக்கு இந்த தரிசனத்துக்கு பிறகு அவன் வாழ்க்கையே மாறிவிட்டது, அவன் சுபாவமே மாறிவிட்டது, அவனுடைய ஆசைகளே மாறிவிட்டது, அவனுடைய சகலத்திலும் ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அந்த சவுலுடைய மாற்றத்தை ஆண்டவர் நமக்கு எழுதி காட்டியிருப்பது எதற்காக? நமது வாழ்விலும் அப்படிப்பட்ட மாற்றங்கள் வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எந்த அளவுக்கு மாறி இருக்கிறீர்கள் அதை குறித்து சிந்தித்து கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போமா? கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க கருத்தோடு ஜெபிக்க அன்போடு அழைக்கிறேன். நான் சொல்லுகிற காரியங்களை நீங்கள் மனதில் எடுத்துக்கொண்டு எல்லாரும் கொஞ்சம் கருத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று மிக அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாராகிலும் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை இதுவரை பெற்றுக்கொள்ளாம வந்திருந்தா, நான் இப்போ சொல்றதை தயவு செய்து கேட்டு, சிம்பிளான ஒரு விஷயம்தான், ஆனால் உள்ளத்திலிருந்து நீங்க அதை உண்மையா செய்வீங்கன்னா கர்த்தர் உங்கள் பாவங்களை இப்பொழுதே மன்னிப்பார், இப்பொழுதே மன்னிப்பார். இயேசுவே, நான் ஒரு பாவி ஆண்டவரே. உங்க உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, இயேசுவே, நான் ஒரு பாவி, எனக்கு தெரிஞ்ச பாவமும் செஞ்சிருக்கேன், தெரியாம கூட நிறைய பாவம் செஞ்சிருக்கேன். எது பாவம்னு தெரியாமலே சில வேளை அறியாமைனாலேயும் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன். சில பாவங்கள் எனக்கு இது பாவம்னு தெரிஞ்சும் துணிகரமாக செஞ்சிருக்கேன், என்னை மன்னிச்சிருங்கப்பா. நீங்க என் பாவங்களையும் சேர்த்து தான் அன்னைக்கு சிலுவையில்
நீங்க சுமந்து தீர்த்திருக்கீங்க. நான் சொல்ற இந்த வார்த்தையை நீங்களும் சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க இயேசு நீதியும் உண்மையும் உள்ளவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. சிம்பிள். நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா அறிக்கையிட்டா உடனே அந்த அறிக்கையை கேட்டே அவர் மன்னிச்சிருவார். இவ்வளவு சிம்பிளாக்கி தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு மிருகத்தை கொண்டு வரணும், பலி செலுத்தணும், திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கணும். இங்க அப்படி இல்லை. நீ செய்த சர்வ பாவத்துக்காக இப்ப நீ செய்கிற இந்த பலியே போதுமானது. வாயின் அறிக்கை, உள்ளத்திலிருந்து புறப்படுகிற உண்மையான அறிக்கை, இயேசுவே என் பாவத்துக்காகவும் நீர் சிலுவையில் மரித்தீர், உலகத்தாருடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தீர், என் பாவத்தையும் சேர்த்து தான் சுமந்து தீர்த்தீர். நான் அதை விசுவாசிக்கிறேன் அப்பா. பாவங்களை தயவு செய்து இப்பொழுது மன்னித்து விடுங்க. நல்ல தாபந்தத்தோட சொல்லுங்க, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அந்த உள்ளத்திலிருந்து அது ஒரு விசை எழும்பிருச்சுன்னா போதும், உன் பாவம் மன்னிக்கப்படும். பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக உன்னை குறித்து ஒரு சந்தோஷம் இன்றைக்கு உண்டாகும். ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்திலே தேவதூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகும். கிறிஸ்து சந்தோஷப்படுவார். அவர் சிந்தின இரத்தத்துக்கு புண்ணியம் உண்டாகுமே. அவர் பாடுபட்டதற்கு ஒரு பரிசு போல உன் ஆத்துமா அவருக்கு கிடைக்குதே. ஹல்லேலூயா. அன்பான சகோதரா சகோதரி, யார் இதுவரைக்கும் இயேசுவோடு உள்ள உறவில் வரலையோ நீங்க இதை செய்யுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஞான ஸ்நானம் இதுவரை எடுக்காதவர்கள் இந்த வேளை கர்த்தரிடத்திலே பேசுங்கள். சும்மா மௌனமா நிற்க கூடாது. கர்த்தர் உங்களோடு ஊழியக்காரனை கொண்டு பேசி இருக்கிறார். அது தேவ வார்த்தை. அதுக்கு நீங்க தேவனுக்கு பதில் சொல்லுங்க. பேசின ஊழியக்காரனுக்கிட்ட நீங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பேசினபடினால் அந்த வார்த்தையை உடைய கர்த்தருக்கு நீங்க பதில் சொல்லணும். பதில் சொல்லாம எங்கேயும் ஓட முடியாது சகோதரி, பதில் சொல்லாம எங்கேயும் ஓட முடியாது சகோதரா. அவர் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரை விட்டு விலகி நீ எவ்வளவு தூரம் தான் ஓடுவ? எத்தனை கூட்டங்களில் மகனே மகளே என்னோட உடன்படிக்கை பண்ணு, ஞானஸ்நானம் எடு என்று உனக்கு நேரா அவர் வார்த்தையினால கையை நீட்டினார். தட்டிட்டு போயிட்டியே, முதுக காட்டி போயிட்டியே. இன்னைக்கும் அப்படித்தான் செய்ய போறியா? இன்றைக்கு ஆண்டவரிடத்துல பேசு. அப்பா, நான் ஞானஸ்நானம் பெற்று பெறப்போகிறேன்ப்பா, தீர்மானிச்சிட்டேன்ப்பான்னு சொல்லுங்க. தீர்மானிச்சிட்டேன்ப்பான்னு சொல்லுங்க. நிச்சயமாக தாமதம் இல்லாமல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர் கையிலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைஸ் காட். சிலர் எங்கேயாவது போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டு எங்கேயாவது வாழுகிற ஒரு பழக்கம் இருக்கு. பைபிள் அப்படி சொல்லல. சீசராக்கி ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு இயேசு கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படின்னா ஞானஸ்நானம் பெற்று சபையில சேர்க்கப்படணும். அந்த சபையில அங்கத்துவம் வைக்கணும். அந்த சபை ஆராதனைகள்ல போய் அங்க கற்றுக் கொடுக்கப்படுகிற உபதேசங்களை கேட்கணும். அந்த உபதேசத்துல நிலைத்திருந்து வளரணும். இதுதாங்க கிறிஸ்து காட்டும் வழி. ஏதோ ஞானஸ்நானம் மட்டும் எடுத்துட்டா லைசன்ஸ் கிடைக்குது, அப்படி கிடையாது. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் காலமெல்லாம் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு கீழ்ப்படியணும். அவருடைய போதனைகளை கேட்டு அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அதனால அந்த பூர்ணமான அறிவோடு ஞானஸ்நானத்திற்கு ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை இதுவரை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இப்ப நீங்க கேட்கலாம், ஆண்டவரே பரிசுத்த ஆவியினால என்ன நிரப்பும் அப்பா. உண்மையாக தாகத்தோடு கேட்டீங்கன்னா இந்த நேரத்திலே கர்த்தர் நிரப்புவாருங்க. கர்த்தர் நிரப்புவார். பரிசுத்தாவி கூட்டத்துக்கு போனா தான் நிரப்புவாருன்னு கிடையாது. நீ இப்ப ஜெபித்தா இப்பொழுதே நிரப்புவார். அவருக்கு நிரப்புறதுக்கு தடையே கிடையாது. சகோதரா சகோதரி, நீ பெற்றுக்கொள்ளதுக்கு உனக்கு தாகம் இருக்கா? உனக்கு வாஞ்சை இருக்கா? வாய் திறந்து கேளு. அப்பா, உம் ஆவியால் என்னை நிரப்பும், உம் ஆவியால் என்னை நிரப்பும். சொல்லும் பொழுதே ஆவியானுடைய வல்லமை
உன்னை நிரப்பும். ஹல்லேலூயா, 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 glory, praise the Lord. ஆமென். கர்த்தர் நிச்சயம் கிரியை செய்வார். ஒரு வார்த்தை கூட ஜெபம் பண்ணிட்டு நாம் பாடி கொஞ்சம் ஆவியில நிரம்பி ஜெபிக்க போகிறோம். praise God. ஆண்டவரே என் சுபாவங்களை மாற்றும் என்று ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சுபாவங்கள், உங்கள் ஆசைகள், உங்கள் விருப்பங்கள் எல்லாத்துலயும் ஒரு சேஞ்ச் வரணும், மறு ரூபம் வரணும். பவுலிடத்திலிருந்து நான் விளக்கி சொன்னேன்ல, பழையது எதெல்லாம் லாபம் நினைச்சார், இப்ப அது எல்லாமே மாறிட்டு, அவருக்கு ஆசைகள் விருப்பங்கள் எல்லாமே மாறிட்டு, சுபாவமே மாறிட்டு, சுபாவமே மாறிட்டு. ஹல்லேலூயா. என்ன ஆச்சரியம், நம்முடைய சுபாவங்கள் மாறி இருக்கா? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? பகை போச்சா? வைராக்கியம் போச்சா? மன்னியாத தன்மை நம்மை விட்டு மாறி போயிட்டா? சுபாவம் திருந்தலைன்னா நீங்க கிறிஸ்துவுக்கின் சாயலில் உருவாகவில்லை என்று அர்த்தம். நாள்தோறும் அவர் சாயலில் உருவாகணும். நானோ நீதியில் உமது முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போதும் சாயலால் திருப்தி ஆவேன். இயேசுவின் சாயலை விழிக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதும் எப்பொழுதும் விரும்ப வேண்டும். அந்த சாயல் டெய்லி நமக்குள்ள உருவாக்கப்படணும். ஆவியானவர் அந்த புதிய மனுஷனை நமக்குள் உருவாக்குகிறதற்கு தான் இவ்வளவு கிரியை நமக்குள்ள செய்து கொண்டே இருக்கிறார். அதுக்கு நாம இடம் கொடுக்கணும். எனக்குள் மாற்றம் வரணும். சவுல் பெற்ற தரிசனம் அவனை முழுமையும் மாற்றினது போல என்னையும் மாற்றும் ஆவியானவரே, என்னையும் மாற்றும் ஆவியானவரே. இப்பொழுது ஒரு அடி பாடி ஸ்தோத்திரம் பண்ணி நாம் ஜெபிக்கும் பொழுது, நீங்க அபிஷேகத்தை பெறாதவங்க அதுக்காக கேளுங்க. கர்த்தர் உங்களை அபிஷேகிப்பார். உங்களுக்குள்ளே நல்ல மாற்றங்கள் வருவதற்காக கர்த்தரை நோக்கி எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயமா இந்த கிரியையை செய்வார். அல்லேலூயா. என்னை முற்றும் மாற்றிட உன்னத பலன் ஈந்திடும், இன்னும் இன்னும் ஈசனேவும் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், மீட்பரும் என் காவலும் நீரே, வானம் திறந்தருளும் பல தானங்களையும் நேரமதில் வானவரே, ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் எங்கள் வானவரே, ஞானமுள்ள வல்ல குருநாதரே, தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் என்னை முற்றும் மாற்றிட உன்னத பல நீந்திடும், இன்னும் இன்னும் ஈசனேவம் நல்வரங்கள் ஈந்திடும், கண்ணிகளில் சிக்கிடாமல் கண்மணி போல் காத்திடும், கண்மலையும் மீட்பரும் என் காவலும் நீரே, வானம் திறந்தருளும் பல தானங்களையும். பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி எங்களுக்குள் தர வேண்டிய மாற்றங்களை சரியாக தந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டிய பாத்திரங்களை இப்பொழுது நிரப்புவீராக. உன் வல்லமையாலும் அபிஷேகத்தால் நிரப்பப்படாத பிள்ளைகளை இப்பொழுது நீ நிரப்புவீராக. வானம் திறந்து வல்லமையோடு கூட உங்களுடைய வரங்களினாலே, உங்களுடைய அபிஷேகத்தினாலே, உங்களுடைய வல்லமையினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. என்னை மாற்றிடும் வல்லமை, எனக்குள்ளே ஊற்றும் என் சுபாவத்தை மாற்றும் வல்லமை, என்னுடைய தேவையில்லாத ஆசைகளை மாற்றும் வல்லமை இப்பொழுது எனக்குள் கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும், கிரியை செய்யட்டும். வல்லமை எனக்குள் இறங்கட்டும். எனக்குள் பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்யும். எனக்குள் இப்பொழுது நல்ல மாற்றங்களை கொண்டு வாரோம். தரிசனம் பெற்ற பவுலுடைய வாழ்க்கை முற்றிலும் முழுவதுமாய் கிறிஸ்துவுக்கென்று மாற்றப்பட்டது போல என் வாழ்க்கையோ ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலில் உருவாகணுமே, உருவாகணுமே, உருவாகணுமே. ஆண்டவரே, பாவ மன்னிப்புக்காய் விண்ணப்பம் பண்ணினவர்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த வசனத்தின்படி நாங்கள் அதை விசுவாசித்து ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த
பிள்ளைகளை கர்த்தர் வழி நடத்துவீராக, வழி நடத்துவீராக. அபிஷேகத்துக்காய் ஆவலோடு கேட்ட பிள்ளைகளை இப்பொழுது நிரப்பிவிடும் தகப்பனே. வல்லமையால் நிரப்ப, அந்நிய பாஷை வரத்தினால் நிரப்ப, ஆமென், வல்லமை வரங்களால் நிரப்பும் என்று ஜெபிக்கிறோம். ரிகந்தல துரபலபரப ஷதுலா தினஹந்துனா உலபலப ஷலபதுரப துரபலப கபனம ஷலபௌரியா. எல்லா தடைகள் மாறி போகட்டும், வல்லமை இறங்கட்டும். ஆமென். பரிசுத்தமாகுதலை பயத்தோடு தரித்துக் கொள்வதற்கு வசனங்களை வெளிப்படுத்தும் உணர்வை தாரும். விட்டு விலக வேண்டியதை விட்டு விலகி கர்த்தரோடு அதிகமாய் ஒட்டி கொள்வதற்கான அந்த கிரியை பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ள நடப்பியோ. நாங்கள் உம்மால் ஆமென் சந்திக்கப்பட்டவர்கள். ஆமென். நாங்கள் சரியான மாற்றத்தை பெற்று ஆகாயத்தில் நீர் வெளிப்படும் பொழுது உம்மை வந்து அடையும்படியாய், உம்முடைய பாதத்தில் எங்கள் வாழ்க்கை ஓட்டம் வெற்றியாய் வந்து சேரும்படியாய் வழி நடத்துவீராக ராஜா, வழி நடத்துவீராக ராஜா. உம்முடைய அன்பின் ஆவியினால் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஒவ்வொருவரையும் இடைக்கட்டும். சிபலபதல ஹத்தரா துனமா சந்துனமா. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை நாங்கள் ருசிக்கணுமே, உயிர்த்தெழுதலின் வல்லமை அதிகமாய் அறிய வேண்டுமே, அதில் எங்கள் ஆசை பெருக வேண்டுமே. கிறிஸ்துவை நாள்தோறும் சம்பாதித்து சம்பாதித்து, கிறிஸ்துவின் சாயலை சம்பாதித்து சம்பாதித்து, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவம் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வருவதாக. பாடுகளின் ஐக்கியத்தில் கூட சந்தோஷமாய் நாங்கள் முன்னே வருவதற்கு, தேவ மகிமை அடையும்படி பாடுகளை அனுபவிக்க ஆயத்தத்தோடு கிறிஸ்துவை உத்தமமாய் பின்பற்றுவதற்கு ஒரு பொழுதும் மறுதலிக்காமல், ஒரு பொழுதும் கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்காமல், ஒரு பொழுதும் கிறிஸ்துவை விட்டு விலகி ஓடாமல், ஒளித்து நிற்காமல், மறைந்திருக்காமல், ஆமென் கர்த்தாவே, உலகத்துக்கு வெளிச்சங்களாய் திகழ்வதற்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை, ஒரு பெரிய கிரியையை ஒவ்வொரு உள்ளங்களிலும் நீர் செய்யும் அப்பா. இதை ஒவ்வொருடைய வாழ்க்கை எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை ஆவியானவர் நன்கு அறிந்திருக்கிறேன். இப்பொழுது அவர்கள் இருக்கிற நிலைமையில் இருந்து இன்னும் மேன்மைக்குள் வருவதற்காக ஆவியானவர் ஒரு பலத்த செய்கை வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம். ஒரு கிரியை நடப்பிக்க நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய ஆச்சரியமான கிரியை ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும், ஒவ்வொரு வாழ்க்கைக்குள்ளும் உருவாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you master, thank you master. எல்லா நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். நல்ல 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 கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுவாராக. நாள்தோறும் நமக்குள் அவர் கிரியை செய்வாராக. ஆமென். Thank you Jesus. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி. Praise the Lord. நம்ம எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே காத்து, இதனால் நாம் பலனடைய கர்த்தருடைய ஆவியானவர் அருள் செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தைகளை பகிர்ந்து கொடுத்த அருமையான தலைமை போதகரவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திர பயணங்களில், தொடர்ந்துள்ள அவருடைய ஊழியங்களில், அவருடைய எல்லா காரியங்களும் தேவனுடைய கிருபை, பலன், ஆசீர்வாதம் பெருகும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாளை தினத்தில் நடக்க போகிற நாளை பகல் இரவு கூட்டங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். எல்டர் ஜான் வெஸ்லி அவர்கள் வந்து இப்பொழுது ஜெபம் பண்ணுவார். அன்புள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வாதமான கன்வென்ஷன் நாட்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய நல்ல வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய நல்ல சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் பாராட்டின சகல நன்மைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரங்கள். தலைமை போதகர் அவர்களை கொண்டு இந்த நாட்களிலே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியைகளை நடப்பிப்பதாக. கர்த்தாவே, ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல வார்த்தைகள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் மிகுதியான பலன்களை கொடுப்பதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
கதாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷனின் தொடர்ந்துள்ள நாளைய தினம் நடக்கிற ஒவ்வொரு கூட்டங்களை தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, எல்லாவற்றையும் பிரயோஜனப்படுத்துவீராக. கதாவே ஸ்தோத்திரம். பயன்படுகிற தேவ ஊழியர்களை இன்னும் ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவீராக, அநேகரை கொண்டு வருவீராக. கதாவே ஸ்தோத்திரம். நல்ல சத்தியங்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலும் விதைக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலத்தையும் நாங்கள் உங்க அன்பு திருக்கரத்தில் தாழ்த்தி தருகிறோம். நீரே மகிமைப்படும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.